नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिहि वला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமர்வு சமூகத்தில் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் மிகவும் சர்ச்சையாக பேசப்படுகின்ற இரண்டு விஷயங்களை பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று சூனியம், இன்னொன்று கண்ணேறு. இஸ்லாமிய சமூகத்தில் ஏன் இது சர்ச்சையாகிறது? அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் பிதஅத்துகளை செய்யாமல் இருக்கக்கூடிய, தௌஹீது சிந்தனையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சாரார் சூனியம், கண்ணேறு இந்த இரண்டு விஷயத்தில் ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இணை வைப்பை புறக்கணித்து பிதஅத்துகளை புறக்கணித்து இருக்கக்கூடிய, தௌஹீது கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய இன்னொரு சாரார் அவர்களுக்கு மாற்றமான நிலைப்பாட்டை சூனியம், கண்ணேறு இந்த விஷயத்தில் கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இதனால் இந்த இரண்டு சாரார்களுக்கு மத்தியில் நிறைய கருத்து வேறுபாடுகளும் வாத பிரதிவாதங்களும், சில நேரங்களில் இந்த கருத்து வேறுபாடு மனக்கசப்புகளாகவும் ஒருவர் மீது ஒருவர் வெறுப்பு கொள்வதற்கும், சில நேரங்களில் மாற்று கருத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிக மோசமான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லும் நிலைக்கு இந்த பிரச்சனை உருவெடுக்கின்றது. ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தில் ஒன்றுபட்டிருக்கிறோம். ஷிர்க் கூடாது, பிதஅத்துகள் கூடாது, குர்ஆனை கடைபிடிக்க வேண்டும், சுன்னாவை, நபிமொழிகளை கடைபிடிக்க வேண்டும். இப்படி நமக்கு மத்தியில் மிகப்பெரிய விஷயங்களில் ஒற்றுமை இருக்கிறது. ஆனால் ஒரு சில புரிந்துணர்வு நமக்கு மத்தியில் இல்லாத காரணத்தினால், குறிப்பாக இந்த ரெண்டு விஷயங்களில் புரிந்துணர்வு இல்லாத காரணத்தினால் நாம் வேறு, அவர்கள் வேறு, அவர்கள் தௌஹீது கொள்கையில் இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு சங்கடம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ நாம் இதை களைய வேண்டும், மனம் விட்டு பேச வேண்டும். நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற வேண்டும். தவறு கிடையாது. மாற்று கருத்துடையவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதை காதலில் கேட்கணும். நம்ம என்ன செய்யணும்? யாரா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் அல்லது எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருந்தாலும் எல்லோருக்கும் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான நல்லுபதேசம் என்னவென்றால், யார் என்ன சொல்கிறார்கள், அவர்கள் காட்டக்கூடிய குர்ஆன் வசனம் என்ன, இந்த கேள்விக்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன, இதை நாம் பரந்த மனதுடன் முதலில் கேட்க வேண்டும்.
ஏன்னா நம்ம கேட்கவே தயாரில்லை என்று சொன்னால் உண்மையை புரிந்து கொள்ள முடியாது. ஒரு விஷயத்தில் உண்மையை எப்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும்? காது கொடுத்து கேட்டால்தான். இல்லை அவர்கள் அப்படி இவர்கள் இப்படி என்று ஏதாவது ஒரு சாயத்தை பூசி சொல்லப்படுகின்ற விஷயத்தை கேட்காவிட்டால் நாம் சத்தியத்தின் பக்கம் வரக்கூடிய வாய்ப்பு அடைபட்டு போய்விடும். அல்லாஹ் நமக்கு அறிவு கொடுத்துருக்கிறான். யாருடைய பேச்சையும் குருட்டுத்தனமாக நம்பி வழிகட்டு போகிற அளவுக்கு புத்தி இல்லாதவர்கள் கிடையாது. நாம் உண்மையில் யார்? புத்திசாலிகள், இணை வைக்காதவர்கள், அல்லாஹ்வை உறுதியாக நம்பக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய நாம் பிறருடைய பேச்சை கேட்டு எப்படி வழிகட்டுக்கு போய் விடுவோம்? அப்படி பயப்படலாமா? அப்படின்னு சொன்னால் நம்ம மேலே நமக்கே நம்பிக்கை இல்லை, நம்முடைய அறிவு அந்த அளவுக்கு தெளிவில்லை என்ற ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் அதிலிருந்து நம்மளை பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூனியம், கண்ணேறு, இந்த குறிப்பிட்ட விஷயங்களை பேசுவதற்கு முன்னால் பொதுவாக ஈமானுடைய ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படை. சூனியம் மட்டுமல்ல, கண்ணேறு மட்டுமல்ல, இதுபோன்று எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இந்த ஒரு அடிப்படையை வைத்து நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ளலாம். அது என்ன அடிப்படை? அல்லாஹ்வை நாம் அனைவரும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் இல்லையா? அல் ஈமான், அல்லாஹ்வை நம்ப வேண்டும். ஈமானில் முதல் தூண் என்ன? அல்லாஹ்வை நாம் நம்ப வேண்டும். அல்லாஹ்வை நம்புவதென்றால் என்ன? அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள், அல்லாஹ்வுடைய பெயர்கள், அவனுடைய தன்மைகள், இவ்வாறு அல் குர்ஆன் என்னென்னலாம் அல்லாஹ்வை பற்றி சொல்கிறதோ அதை நாம் நம்ப வேண்டும். அல்லாஹ்வை பற்றி நாம் எப்படி அறிய முடியும்? அல் குர்ஆனின் மூலமாக. அல்லாஹ் தான் அவனை நமக்கு அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹ் யார் என்றால், அவனுடைய பெயர்கள் என்ன, அவனுடைய தன்மைகள் எது, அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ்வை பற்றி நாம் தெளிவாக நம்ப வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய பெயர்களை நாம் படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயர்களை படித்தால்தான் அல்லாஹ்வை பற்றி அறிவு நமக்கு வரும். அல்லாஹ்வை பற்றி நாம் எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஈமான் வலுப்பெறும். வழிகேடுகள் நம்மகிட்ட வராது. அல்லாஹ்வுடைய பல பெயர்களில் ஒரு பெயர், அல் குர்ஆனில் பல இடங்களில் இந்த தன்மையை அல்லாஹ் தனக்கு உண்டு என்று வாதிடுகின்றான். ஆலிமுல் கைப், மறைவானவற்றை அறிந்தவன். அலீம், அலீமும் பிதாத்தி சுதூர், உள்ளங்களில் உள்ளதை அவன் அறிந்தவன். அல்லாமுல் குயூப், மறைவானவற்றை அதிகம் அறிந்தவன். அல்லாம், ஆலிம், அலீம், இப்படி ஹபீர், ஹக்கீம். இந்த கல்வி, அல்லாஹ்வுடைய கல்வியை மட்டும் தெளிவுபடுத்தக்கூடிய பெயர்கள் அல்லாஹ்வுக்கு நிறைய இருக்கு. பல பெயர்கள் இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய பெயர். நமக்கும் அறிவு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய அறிவை போன்று யாருடைய அறிவும் வர முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு சொற்ப அறிவு, குறைவான அறிவு. அது கூட அல்லாஹ்வுடைய அறிவிலிருந்து நமக்கு மிக குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அடிப்படையாக நாம் நம்ப வேண்டும். எதற்கு இதை நான் சொல்றேன்னு சொன்னா, அல்லாஹ் என்னை விட அறிந்தவன், இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் விட அவன் அறிந்தவன். நம்முடைய அறிவெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதுதான் உண்மை. இவ்வாறு சொல்றதுக்கு காரணம் நம்மளை மட்டப்படுத்துறதுக்கு இல்லை, உண்மை அதுதான். நம்முடைய அறிவையும் அல்லாஹ்வுடைய அறிவையும் ஒப்பிட்டு பார்த்தால் நம்முடைய அறிவு என்பது மிக மிக குறைவு. இது பேசிக்கான ஒரு பாடம். இது அல்லாஹ்வை பற்றி நாம் நம்ப வேண்டிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை. ஒரு வரலாறு நமக்கு தெரியும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு உரையாற்றி கொண்டிருக்கும் போது, இந்த உலகத்தில் அதிகம் அறிந்தவர் யார் என்ற கேள்வி கேட்கப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறான பதிலை சொல்லிட்டாங்க. என்ன பதில்? நான் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்களுடைய எண்ணம், நாம் நபி, நாம் தான் மக்களுக்கெல்லாம் கல்வியை கற்றுக் கொடுக்கின்றோம். இப்போ மக்களில் நாம் கற்றுக் கொடுக்கின்ற காரணத்தினால் நாம தான் அதிகம் அறிந்தவர் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க சொல்லிட்டாங்க. தவறான எண்ணம் கிடையாது, ஒரு நல்லதை நினைச்சு தவறான கருத்தை அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையில் அவங்க அப்படி சொல்லியிருக்க கூடாது. என்னதான் நாம் படித்தாலும் நம்முடைய மனதில்
நமக்கு வர வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம இன்னும் படிக்கலை, நம்ம ரொம்ப குறைவாக தான் படிச்சிருக்கிறோம். நமக்கு தெரியாத விஷயம் எவ்வளவோ இருக்குது. அறிந்தவன் அல்லாஹ் தான். இந்த எண்ணம் வரணும். அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கணும் சரியான பதில் என்றால், அல்லாஹ் தான்னு சொல்லியிருக்கணும். அவங்க சொல்ல தவறியனால அல்லாஹ் உணர்த்துறான். உடனே அல்லாஹ்ட்டிருந்து உடனே வஹி வந்துருச்சு. மூசாவே, நீங்கள் தான் அதிகம் அறிந்தவர்னு சொன்னீங்களே, உங்களை விட அறிந்த ஒரு மனிதர் இருக்கிறார் தெரியுமா? மனிதர் தான் உலகத்தில் இருக்கிறார், உங்களை விட அவர் அறிந்தவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்வியில் ஆர்வம் உள்ளவர்கள். என்னை விட அறிந்தவரா? அவரை நான் பார்க்கணும் ஆசைப்படுறாங்க. அவரை எப்படி சந்திக்கிற அந்த வரலாறு நீளுகிறது. அல் குர்ஆனை நீங்கள் சூரத்துல் அல் கஹஃப் அத்தியாயத்தை எடுத்து படித்து பார்த்தால் இந்த வரலாற்றை அல்லாஹ் விவரிக்கின்றான். இப்போ ஒரு கல்வியாளரை சந்திப்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட பயணத்தை மேற்கொண்டு அந்த ஆசிரியரிடத்திலே அனுமதி வேண்டி அந்த வரலாறு நீளுகிறது. இப்போ கடைசியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த கல்வியாளர் சொன்ன உபதேசம் என்ன? ஒரு சம்பவத்தை காட்டுறாங்க. ஒரு கடலை பார்க்குறாங்க. மூசாவே பார், இந்த கடலை பார், இதுதான் அல்லாஹ்வுடைய அறிவு. இதில் ஒரு பறவை எவ்வளவு நீரை எடுத்திருக்கும்? பறந்து விரிந்த கடலில் ஒரு பறவை எவ்வளவு நீரை எடுத்திருக்கும்? இதனால் அந்த கடல் ஏதாவது குறையுமா? உங்களுடைய அறிவும் என்னுடைய அறிவும் இந்த ஒரு துளியளவு கூட கிடையாது. என்னதான் நான் அல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுத்திருந்தாலும், உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாலும், அல்லாஹ்வுடைய அறிவுங்கிறது கடல் மாதிரி. இதில் உங்களுடைய அறிவு என்னுடைய அறிவு இந்த துளி அளவு கூட கிடையாது. இதுதான் ஹக், இதுதான் உண்மை. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது குர்ஆனிலும் இந்த சம்பவம் இருக்கிறது. சஹீஹுல் புகாரியிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறியதாக இந்த செய்தி இருக்கின்றது. அப்போ இந்த உண்மையை அல்லாஹ் இந்த பாடத்தை நமக்கு என்ன உணர்த்துகிறான் என்றால், எப்பயுமே அறிவு விஷயத்தில் நம்ம அடக்கமாக இருக்கணும். நம்மை விட அறிந்தவன் அல்லாஹ். நமக்கெல்லாம் பெரிதாக அறிவு ஒன்றும் இல்லை, ரொம்ப குறைவு. நமக்கு தெரியாத விஷயம் எவ்வளவோ இருக்கு. அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன். இதை நம்ம உறுதியாக நம்பணும். நீங்கள் ஹதீஸ்களில் பாருங்க, எத்தனை சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்களிடத்தில் இதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் சஹாபாக்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரே பதில் தான். என்ன பதில் சொன்னாங்க? பல சந்தர்ப்பங்களில் இந்த கேள்வியை கேட்டாங்க நபி அவர்கள். நபி அவர்களுக்கு தெரியும் இந்த கேள்வியை கேட்டால் நபி தோழர்கள் என்ன பதில் சொல்வாங்கங்கிறது தெரியும். தெரிஞ்சுதான் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க மனசில் ஆள பதியணுங்கிறது அதை நம்ம பார்க்குறோம். இப்போ நபி அவர்களை சஹாபாக்கள் எப்படி நம்பினாங்க, அல்லாஹ்வை எப்படி நம்பினாங்க? அந்த கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் என்ன? இது தெரியுமான்னு கேட்கும்போது சஹாபாக்கள் என்ன பதில் சொல்லுவாங்க? சொல்லுங்க. அல்லாஹ்வும் அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் நன்கறிந்தவர்கள். இந்த விஷயத்தை எங்களை விட அல்லாஹ் நன்கறிந்தவன், அல்லாஹ்வுடைய ரசூல் நன்கறிந்தவர்கள். இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க. இப்போ இது ஒரு மூமினுடைய உள்ளத்தில் பதிய வேண்டிய வார்த்தை. அல்லாஹ் நன்கறிந்தவன், அல்லாஹ்வுடைய ரசூல் நன்கறிந்தவர்கள். எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் அறிந்துதான் சொல்வார்கள். அது அறிவுபூர்வமானது தான், அது உண்மையானது தான். அதை பற்றி நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது உண்மையானது அப்படிங்கிற இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக இருக்கணும். இது அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஒழுங்கு, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ப வேண்டிய மிக முக்கியமான ஒழுங்கு. ஒரு கேள்வி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவரிடத்தில் கேட்கப்பட்டது. எஸ் அலூனக அனிர் ரூஹ். இதே சூரா அல் கஹ்ஃபில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி? எஸ் அலூனக அனிர் ரூஹ். நபியே, ரூஹை பற்றி கேட்கின்றார்கள். ரூஹ்னா என்ன? உயிர். உயிரை பற்றி நபியை கேட்கின்றார்கள். குர்ஆனுடைய ஆயத்து இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வி வந்தோன்னு என்ன பண்ணாங்க தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்றேன்ட்டாங்க, பதில் சொல்றேன்ட்டாங்க, நாளைக்கு சொல்றேன்ட்டாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வரலை. நபி எப்படி சொல்ல முடியும்? அல்லாஹ் சொல்லி கொடுத்தா தானே சொல்ல முடியும். இப்போ நபி அவர்கள் இந்த கேள்விக்கு நான் பதிலளிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அல்லாஹ் உணர்த்துறான், பல நாட்கள் வஹியே வரலை.
இந்த சூரா அல் கஹ்ஃபில் ரூஹை பற்றி மட்டுமல்ல, இன்னும் சில விஷயங்கள், இந்த குகைவாசிகளை பற்றியெல்லாம் நபியோரிடத்தில் கேள்வி கேட்டாங்களா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பதிலளிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், நான் சொல்லாமல் நீங்கள் எப்படி பதிலளிக்கலாம்? நான் சொன்னால் தானே உங்களுக்கு பதிலளிக்க முடியும். நீங்கள் எப்படி நாளைக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லலாம்? வஹி எல்லாம் அறிவிக்கலை. அவள் கேள்வி கேட்டவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான், என்ன முகமதே நான் கேள்வி கேட்டேன், நீங்கள் பதில் சொல்லலை. இப்போ அல்லாஹ் உணர்த்துறான், கல்வி என்பது முழுக்க அது எனக்குரியது. நீங்கள் எப்படி நான் பதில் சொல்லுவேன்னு நான் அனுமதி கொடுக்காம நீங்கள் சொல்லலாம். இப்போ நபி அவர்களுக்கு பல நாள் வஹி வராமல் பின்னாடி வஹி வந்தது. இப்போ அதில் சில கேள்விகளுக்கு அல்லாஹ் ஆன்சர் சொல்லிட்டான். குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் சில பதில்களை அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லிட்டான். ஆனால் இந்த உயிரை பற்றி உள்ள கேள்விக்கு அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யஸ்அலூனக அனி ரூஹ், நபியே உயிரை பற்றி உங்களிடம் கேட்கின்றார்கள். குல் ஹுவ மின் அம்ரி ரப்பி, அது என் இரட்சகனுடைய விஷயத்தில் உள்ளது. ஒமா ஊத்தீத்தும் மினல் அல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு குறைவாகத்தான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் அதுக்கான பதில். உயிரை பற்றி கேள்வி கேட்டால் நிராகரிப்பாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு சொல்லக்கூடிய பதில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்ன பதில் என்ன? உங்களுக்கு குறைவாகத்தான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, அது அல்லாஹ்வுடைய காரியத்தில் உள்ள ஒரு விஷயம். இதுதான் பதில். இப்போ இறை நிராகரிப்பாளர்கள் இந்த பதிலை எப்படி ஏற்றிருப்பாங்க? என்னடா நம்ம உயிரை பற்றி கேள்வி கேட்குறோம், உயிர்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு எதையாவது சொல்ல வேண்டியது தானே, உங்களுக்கு குறைவாக தான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதுக்கு தான் உண்மையான பதில், இதுதான் சரியான பதில். ஏன்னா உயிரை பற்றி விளக்கினால் அல்லாஹ் விளக்கிடுவான். அல்லாஹ்வுக்கு முடியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. உயிர்னா என்ன, அது எப்படி இருக்கும், அதனுடைய எப்படி போகுது, எல்லாத்தையும் அல்லாஹ் விளக்கிடுவான். உன்னால் புரிஞ்சுக்கிற முடியுமா? நீ கேள்வி கேட்குறியப்பா, இதை உன்னால் புரிய முடியுமா என்றால் புரிகிற அளவுக்கு உனக்கு அறிவில்லை. உண்மை அதுதான். நீ என்னமோ பெரிய அறிவாளி மாதிரி இதை பற்றி என்ன அதை பற்றி, உனக்கு தேவையானதை பற்றி கேளு. உனக்கு தேவையானது, உனக்கு பலன் தரக்கூடிய விஷயத்தை பற்றி கேளு. அல்லாஹ் அதெல்லாம் அறிவிச்சு கொடுக்குறான். இது உனக்கு தெரியுமா? அல்லாஹ் சொன்னாலும் உன்னால் அறிந்து கொள்ள முடியுமா? அந்த கெப்பாசிட்டி உனக்கு இல்லை. உன்னுடைய அறிவால் எல்லாவற்றையும் அறிய முடியாது. இப்போ அல்லாஹ் தொழுகையை பற்றி சொன்னான், நோன்பை பற்றி சொல்லியிருக்கிறான், ஜகாத்தை பற்றி விளக்கியிருக்கிறான், ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் விளக்கியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் நமக்கு தேவைப்படக்கூடியது. அதனால் இதை பற்றி அவங்களே நிறைய விளக்கங்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் உயிர் என்றால் என்ன, அதை பற்றி விளக்கம் கொடுத்தாங்களா? கேள்வி கேட்டு விளக்கம் கொடுக்கல. ஏன்னா அது தேவையில்லை. விளக்கம் கொடுத்தால் உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ உன்னுடைய நிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய வார்த்தையை நிராகரிக்கக்கூடிய நிலைக்கு நீ போவ. இது எனக்கு இந்த விளக்கம் சரிபடலை, எனக்கு புரிய முடியலை, புரியாத ஒன்று அல்லாஹ் எப்படி பேசுவான் அப்படின்ட்டு வேற விதமாக அதுவே ஒன்று குழப்பத்தில் தள்ளிடும். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எது தேவையோ, எதை நம்மால் அறிந்து கொள்ள முடியுமோ அந்த விஷயங்களை தான் கற்றுக் கொடுக்குறான். உனக்கு குறைவாகத்தான், இது அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லையா? எது? உங்களுக்கு குறைவாகத்தான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நாம் ஒரு விஷயத்தை புரியணும். அல்லாஹ் எல்லாத்தையும் அறிந்தவன், ஆனால் நான் எல்லாத்தையும் அறிந்தவன் கிடையாது. எனக்கு தெரிந்த விஷயங்கள் குறைவு, தெரியாத விஷயங்கள் ஏராளம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு விஷயத்தை சொன்னால் அவர்கள் எங்களை விட அறிவாளிகள் என்ற இந்த ஈமானின் அடிப்படையில் அதை நம்புவது நம்முடைய கடமை. ஒரு மூமினுடைய கடமை என்ன? ஒவ்வொரு விஷயத்திலையும் நுணுக்கங்களை ஆராய்ந்து நம்முடைய அறிவுக்கு பட்டால் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு பேர் ஈமான் கிடையாது. உண்மையான ஈமான் என்ன? அல்லாஹ் கூறிவிட்டான், அல்லாஹ்வுடைய ரசூல் கூறிவிட்டார்கள், இதுதான் அறிவு, இதை மிஞ்சிய அறிவு இல்லை. அதை நாங்கள் நம்புவோம். ஏன்னா அவங்க தான் அறிவானவங்க, நம்ம நம்புகிறோம். இது நம்முடைய ஈமான். இந்த ஈமான் உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சொல்லை நாம் ஏற்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல்லை ஏற்க வேண்டும். எப்படி ஏற்கணும்? சில நேரங்களில் நம்முடைய அறிவுக்கு அது தென்படாவிட்டாலும் அவர்கள் அறிவாளிகள், அவங்க சொல்றதில் எப்படி தவறு இருக்கும் எனக்கு தெரியல, நான் நம்புவேன் என்று நம்பினால் இதற்கு பெயர்தான் ஈமான். இப்போ இது ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படை. இதே மாதிரி நிராகரிப்பாளர்கள் தான் இந்த கல்வி விஷயத்தில் நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க.
அதாவது தனக்கு தெரியாத விஷயங்களை கிளறுவது, அதை சர்ச்சைக்குள்ளாக்குவது, அது குறித்து கேள்விகளை அடுக்குவது, அது தனக்கு அறிவில்லாத விஷயங்களை கேள்வி பொருளாக்குவதும் அது குறித்து கேள்விகளை கேட்பதும் நிராகரிப்பாளர்கள்ட்ட அதிகமாகவே இருந்தது. அப்போ ஒரு மூமினிடத்தில் அந்த ஒரு விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இப்போ சஹாபாக்களுடைய கேள்வியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, இந்த மாதிரியான அடிப்படையில் தான் இருக்கும். அவங்களுக்கு மறைக்கப்பட்ட ஆழமான ஒரு நுணுக்கங்களை எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, உள்ளக்க போய் அதெல்லாம் கிளறவே மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நிராகரிப்பாளர்கள் இன்னொரு விஷயத்தையும் பிரச்சனையும் கிளப்புறாங்க. என்னென்னா, சூரத்துல் பக்கராவில் ஆரம்பத்தில் அல்லாஹ் உதாரணங்களை அதிகமாக சொல்லுவாங்க. நீங்கள் ஆரம்ப வசனங்களை பார்த்தாங்களே உங்களுக்கு தெரியும். அவுக்க சையிபி மினசமா, வானத்திலிருந்து பெய்கின்ற மழை போல. முனாஃபிக்கின்களுக்கு அல்லாஹ் உதாரணம் காட்டுறான், மழை உதாரணம் காட்டுறான். அதில் இருள் இருக்குங்கிறான், இடி வருது, மின்னல் வெட்டுது, பார்வை பறி போகுது, நெருப்பு மூட்டுறான், அந்த நெருப்பு திடீர்னு அணைஞ்சு போகுது. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய உதாரணங்களை சொல்லி சொல்லி முனாஃபிக்கின்களுடைய நிலையை விளக்குவான். இப்போ அந்த ஈமான் கேட்ட முனாஃபிக்கின் ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டான். என்ன, அல்லாஹ் உதாரணம் சொல்வானா, அல்லாஹ் எப்படி உதாரணம் சொல்வான் இப்படின்னு ஒரு கேள்விதான். கேள்வி கேட்கலாம், தப்பு கிடையாது. அல்லாவே என்ன செய்யறான், ஃபஸ்அலு அஹ்ல திக்ர், விவரம் உள்ளவரிடம் கேளுங்கள். இன் குன்தும் லா தஅலமுன், உங்களுக்கு தெரியாவிட்டால் தெரிந்தவரிடம் கேளுங்கள்ங்கிறான். இப்போ நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு படிக்கலாம். ஆனால் சில கேள்விகள் நம்ம கேட்கக்கூடாது, சில விஷயங்கள் நம்ம ஆராயவும் கூடாது, சில விஷயங்கள் உள்ளே போகவும் கூடாது. அது நமக்கு தேவையானதா, தேவையில்லாததா இருக்கும், நம்முடைய அமல்களோட சம்பந்தப்படாத ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களில் மூழ்கும் போது ஈமான் அடி வாங்கிடும். என்ன ஆயிருன்னா, ஈமான் போகும், நம்முடைய ஈமான் பலகீனம் அடையும். இப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டாங்களா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கு பதிலளிக்கின்றான். அதுக்கு அடுத்த வசனங்கள், இன்னல்லாஹ லா யஸ்தஹி. நீங்க இப்போ பக்ராவுடைய ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா இந்த வசனங்கள்லாம் இருக்கும். இன்னல்லாஹ லா யஸ்தஹி ஐ யத்ரிப மஸலம் மா பஊதத்தன் ஃபமா ஃபௌகஹா. அல்லாஹ் கொசுவை கூட உதாரணம் கூற வெட்கப்பட மாட்டான். இதுக்கு பதில் அல்லாஹ் உதாரணம் கூறுவானா, மாதா அராதல்லாஹு பிஹாதா மஸலா, இந்த உதாரணத்தில் அல்லாஹ் என்ன நாடுகிறான் புரியல அவனுக்கு. அல்லாஹ் இருளை சொல்வது, மலையை சொல்வது, மின்னலை சொல்வது, இடியை சொல்வது, இது எதுவுமே அவனுக்கு புரியலை. அவனுக்கு புரியலைன்னா அவனுக்கு அறிவில்லை. எப்படி, உண்மை என்ன, அல்லாஹ்வுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு புரியவில்லை என்றால் கோளாறு இங்கேயா அங்கேயா? கோளாறு எங்கே இருக்கும்? மனுஷன்ட்ட. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் அறிந்தவர்கள் இல்லைல்ல, நம்ம ரொம்ப அறிவு குறைவாக கொடுக்கப்பட்டவங்க. அதுவும் ஈமான் இல்லை என்றால் அந்த அடிப்படையான அறிவு கூட இருக்காது. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அல்லாஹ் இந்த உதாரணத்தின் மூலம் என்ன நாடுகிறான், ஒன்றுமே புரியவில்லை. அதுல 1000 அர்த்தங்கள் இருக்கு. நீங்க தஃப்சீர்ல போய் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் இந்த உதாரணத்தை சொன்னது எதுக்கு சொல்றான், இதன் மூலம் என்ன புரிய வைக்கிறாங்கிறத அழகா விளக்குறாங்க. ஆனா இது அவனுக்கு புரியல. அவன் கேள்வி கேட்டா, மாதா அராதல்லாஹு பிஹாதா மஸலா, இந்த உதாரணத்தின் மூலம் அல்லாஹ் என்ன நாடுகிறான், இதுல ஒரு அர்த்தம் இருக்குதா? இப்படி கேள்விப்பட்டாங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தையை இப்படி கேலி கிண்டல் பண்ணாங்க. இதுல என்ன அர்த்தம் இருக்குது, புரியுதா உங்களுக்கு அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், ஏய், அல்லாஹ் கொசுவை கூட உதாரணம் கூற வெட்கப்பட மாட்டான். ஏன் தெரியுமா, நீ கொசு நீ அற்பமா நினைக்கிற, ஆனா அதுல உனக்கு தெரியாத விஷயம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? உண்மையே இல்லையா? இன்னைக்கு நாம அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, கொசுவை கூட உதாரணம் கூற அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். ஏன் அல்லாஹ் சொல்றான்னா, மனுஷன் அடிக்கடி என்ன செய்வான், கொசுவை அற்பமா நினைக்கிறான் இல்லையா? கொசுவை அசால்ட்டா நம்ம சொல்றோம், அற்பமான ஒரு உயிரா நினைச்சு மனிதன் பேசுகின்றான். ஆனா அல்லாஹ் சொல்றான், அதுல கூட படிப்பினைக்கு 1000 விஷயங்கள் இருக்குது, நீ அறியாத நிறைய உண்மைகள் இருக்கிறது. அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். ஃபமா ஃபௌகஹா, அதற்கு மேல் உள்ளதையும் கூற வெட்கப்பட மாட்டான். கொசு என்ன, அதுக்கும் மேல் இருக்குங்கிறான். அப்படி பொதுவாக அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், கொசுவை விட சின்னஞ்சிறு உயிரினங்கள் எவ்வளவோ என்ன செய்து இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தை இப்படி வந்தது. ஃபஅம்மல்லதீன ஆமனு,
ஈமான் கொண்டவர்கள் ஃபயஅலமூன அறிந்து கொள்வார்கள் அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிஹிம், இது அல்லாஹ்விடமிருந்து வந்த உண்மை என்று ஈமான் உள்ளவர்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள், அல்லாஹ் அறிந்தவன், நான் அனைத்தையும் அறிந்தவன் இல்லை என்ற அடக்கம் உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய அறிவை இவ்வாறு உயர்வாக நம்பக்கூடிய மக்கள் அல்லாஹ் ஒரு விஷயத்தை கூறிவிட்டால் அது உண்மைதான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இது யாருடைய நம்பிக்கை? ஈமான் கொண்டவர்கள். ஆனால் அம்மல்லதீன கஃபரு, நிராகரிக்கக்கூடியவர்கள், காஃபிர்கள், ஃபயகூலூன, அவர்கள் தான் சொல்வார்கள் மாதா அராதல்லாஹு பிஹாதா மசலா, இந்த உதாரணத்தின் மூலம் அல்லாஹ் என்ன நாடுகின்றான். அப்போ அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லிட்டு அடுத்து விளக்குறான், யுதில்லு பிஹி கதீரன் வ யஹ்தி பிஹி கதீரா, இதன் மூலம் அல்லாஹ் பலருக்கு நேர்வழி காட்டுகிறான், இதன் மூலம் பலரை அல்லாஹ் வழிகேட்டில் விடுகின்றான். இந்த உதாரணத்தின் மூலம் அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்றான், அந்த உதாரணம் பலருக்கு நேர்வழி கொடுக்கிறது, ஈமான் கொண்டவர்களுக்கு மேலும் ஈமான் அதிகரிக்கின்றது, அல்லாஹ் சொன்னதை அவர்கள் உறுதியாக நம்புகின்றார்கள். இது ஹிதாயத். அல்லாஹ் நம்மை விட அறிந்தவன், நமக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அதை நம்புவோம் என்று நம்பிவிட்டால் அது ஈமான், அது நேர்வழி, அது ஹிதாயத். ஆனால் அல்லாஹ் என்ன நாடுகிறான், இதில் ஏதாவது அர்த்தம் இருக்குதா இப்படி நீ கேள்வி கேட்டு வழிகட்டு போறானே, அல்லாஹ் வழிகேட்டில் விடுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வாறு சொல்கின்றான். அப்போ இந்த விஷயம் நமக்கு என்ன உணர்த்துகிறது, இந்த ஆயத்துகள் என்ன சொல்கிறது என்றால், அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை நாம் உயர்வாக மதிக்கணும், அந்த வார்த்தைகள் உண்மையானது நம்பணும். அதில் நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தால், நமக்கு அறிவு பெருசாக இல்லை, அல்லாஹ் ரசூல் தான் அறிந்தவர்கள், அது உண்மையாக இருக்கும், இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்கா நமக்கு தெரியும், தெரியாட்டினாலும் பிரச்சனை இல்லை, நம்புறது நம்முடைய கடமை என்று நம்பினால் இது நேர்வழி, இது ஈமான், இது ஹிதாயத். இது என்ன அர்த்தம், அது என்ன அர்த்தம், அல்லாஹ் இப்படி பேசுவானா, அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி பேசுவாங்களா அப்படின்னு நம்முடைய சிற்றறிவை கொண்டு அதை நிராகரிக்கக்கூடிய நிலைக்கு போனால், அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு போனால், என்னுடைய வார்த்தைகள் நீங்கள் கேட்கலாம், தப்பு கிடையாது. நான் ஒரு விஷயத்தை சொன்னால் நீங்கள் எப்படி சொல்லலாம், கேளுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் நீங்கள் எப்படி இதை சொல்லலாம், இதுக்கு என்ன ஆதாரம், இது சரியா இது தவறா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், தவறு கிடையாது. ஆனால் இப்படி இந்த நிலையில் நம்ம இங்கே எதை வைக்கக்கூடாது, குர்ஆனை ஹதீஸை வைக்கக்கூடாது. குர்ஆன் ஹதீஸை இதை விட உயர்வான நிலையில் நம்ம வைக்கணும். அவர்கள் அல்லாஹ் ரசூல் நம்மை விட அறிந்தவர்கள், அவர்களுடைய வார்த்தைகள் பிழை வராது, அதில் குறை இருக்காது, அதனுடைய நுணுக்கங்கள் நமக்கு தெரியாவிட்டாலும் அது உண்மைதான் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். இப்போ இது குருட்டு நம்பிக்கை இல்லையான்னு கேட்பாங்க. அல்லாஹ் ரசூல் விஷயத்தில் இப்படி நம்புறது தான் ஈமான். குருட்டு நம்பிக்கை யார் மேலே வைக்க போகிறோம், தவறிழைக்காதவர்கள் மேலே வைக்க போகிறோம். தவறிழைக்கக்கூடியவர்கள் மேலே வச்சா மிஸ்டேக் ஆகும், அது வைக்கக்கூடாது, அது நம்மளை வழிகட்டு கொண்டு போயிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அறிவு என்ன, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அறிவு என்ன, அப்போ இவர்களுடைய கூற்றுக்கள் மீது நாம் குருட்டு நம்பிக்கைன்னு வார்த்தையில் சொன்னாலும் அதுக்கு பேர் ஈமான் தான். இந்த நம்பிக்கை நமக்கு பாதுகாப்பானது, நம்முடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடியது, இது எந்த வகையிலும் நமக்கு பாதிக்காது. ஆனால் நான் எல்லாத்தையும் கிண்டி கிளறுவேன், அல்லாஹ்வுடைய வார்த்தையும் நான் அலசி தான் பார்ப்பேன், ரசூலுடைய சொல்லையும் நான் அலசி தான் பார்ப்பேன், அதுவும் எப்படிங்கிறதெல்லாம் அறிவை கொண்டு பார்ப்பேன்ட்டு போனால் அல்லாஹ் பாதுகாக்கணும், இது நம்மளை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டிடும், வழிகேட்டில் கொண்டு போய் நிறுத்திடும். இந்த ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொண்டு இப்போது இந்த சூனியம் கண்ணேர் இந்த விஷயத்துக்குள்ளே வருவோம். இந்த நம்ம சொன்ன இந்த அடிப்படை சூனியம் கண்ணேருக்கு மட்டுமல்ல, மார்க்கத்தில் எந்த விதமான விஷயங்கள் வந்தாலும் இதுதான். ஏன்னா நிறைய குழப்பங்கள் இந்த அடிப்படையை புரியாததுனால தான் வந்துச்சு, தன்னுடைய அறிவை பயன்படுத்துறதுனால தான் வந்தது. நீங்கள் இஸ்லாமிய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா விதி விஷயத்தில் நிறைய கூட்டம் தடம்புரன் இருக்காங்க. இஸ்லாமிய வரலாற்றில் விதி இல்லைன்னு மறுத்த சாரார் இருக்கிறாங்க. ஏன் மறுத்திருக்காங்கன்னா ஆர்கியூமெண்ட். அது எப்படி அல்லாவே ஒரு மனிதனுக்கு நேர்வழி காட்டுவான், வழிகேட்டில் விடுவான்னு சொன்னால் அவன் எப்படி தண்டிப்பான் இப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ இந்த கேள்வியில் விதியே இல்லை மறுத்த சாரார் இருக்கிறாங்க. இன்னொரு சாரார் விதி இருக்குது, நம்ம முயற்சியை பண்ண தேவையில்லை, இதுவும் தப்பு. விதி இருக்குன்னு நம்பலாம், ஆனால் என்ன முயற்சி செய்ய தேவையில்லையா, உழைக்க தேவையில்லை, எல்லாம் நானது எல்லாம் வந்துடும் உங்களுக்கு,
இப்படின்னு தவறாக புரிஞ்சு. அப்போ எல்லாமே என்ன பிரச்சனைனா, விதி விஷயத்தில் நம்ம இன்னும் நுணுக்கமாக போக முடியுமா? நம்ம ஒரு அளவுக்கு தான் நம்ம அதை தெரிய முடியும். ஆனால் ஆழமாக நுணுக்கமாலாம் நம்ம ஆர்கியூமெண்ட். அப்போ அதில் நம்ம கடைசியாக நம்ம சொல்கிற பதில் என்ன? எல்லாரும் சேர்ந்து சொல்கிற பதில், நான் மட்டும் இல்லை. இந்த கண்ணேறு சூனிய விஷயத்தில் நமக்கு மாற்று கருத்தில் இருக்கக்கூடிய அந்த சாரார், ஹதீஸ்களை நிராகரிக்கிறாங்க இல்லையா, அந்த சாரார் கூட இந்த கதிர் விஷயத்தில் சொல்லக்கூடிய பதில் என்ன? விதி விஷயத்தில் நம்ம ரொம்ப சர்ச்சை பண்ணக்கூடாது. அது விஷயத்தில் நம்ம 100% நம்முடைய அறிவால் அறிய முடியாது. நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும். அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டா நம்ம நம்பிட்டு போயிடும். அல்லாஹ் நம்முடைய ஈமானுக்கு சோதனையாக கூட இதை வச்சிருப்பான். பாங்குக்கு பிறகு தொடரும் இன்ஷா அல்லாஹ். اللهم صل على محمد. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا محمد وعلى آله وصحبه أجمعين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ விதி விஷயத்தை நம்ம எடுத்துக்கொண்டா கூட அதை நம்ம எப்படி புரிஞ்சிருக்கிறோம்? எல்லாரும் இதில் கருத்து வேறுபாடு இல்லாமல் அனைவரும் புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய உண்மை என்னென்னா, அதில் ரொம்ப நம்ம சர்ச்சை செய்யக்கூடாது. சர்ச்சை செஞ்சால் அது நம்ம வழிகேட்டுக்கு போயிடுவோம். இப்போ அதில் நம்ம அறிவை அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடறோம். அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன், அவன் ஞானம் மிக்கவன். அது சம்மந்தமான விளக்கம் எனக்கு தெரியாட்டினாலும் நம்புறது என்னுடைய கடமை. இதுதான் உண்மையான ஈமான். இது மாதிரி மார்க்கத்தில் என்னென்ன விஷயங்கள் மூடலாக இருக்கிறதோ அந்த விஷயங்கள் எல்லாம் இதே ஒழுங்குமுறையை தான் நம்ம கடைபிடிக்கணும். இப்போ அல்லாஹ்வுடைய கை, கண், முகம் என்று குர்ஆனில் வருது. இப்போ இதில் கூட நம்ம இதே ஒழுங்குமுறையை தான் நம்ம சொன்னோம். ஒரு விவாதமும் நடந்துச்சு, உங்களுக்கெல்லாம் தெரியும். அல்லாஹ் உருவம் உள்ளவனா, உருவம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு விவாதம் நடந்தது. அப்போ அதில் நம்ம நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர் என்ன சொன்னாங்க?
அல்லாஹ்வுக்கு கை இருப்பதாக குர்ஆனில் சொல்லப்படுது, முகம் உண்டு என்று குர்ஆனில் சொல்லப்படுது, கண் உண்டு என்று குர்ஆனில் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மாற்று கருத்தில் உள்ளவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்கு கை இருக்கும்னா இப்போ நகம் இருக்குமா, சதை இருக்குமா, ரத்தம் இருக்குமா, அது நம்மை போன்ற கையா, இப்பெல்லாம் கேலி கிண்டல் பண்ணாங்க. அப்போ அதுக்கு நம்ம சொன்ன பதில் என்ன பதில் சொன்னோம், இந்த மாதிரி கேள்வி கேட்கறதே தப்பு. அல்லாஹ்வுக்கு கை இருக்கும், ஆனால் அது நம்மை போன்று இருக்காது. அது எப்படி இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு என்னால் என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது, தெரியாது. நாளைக்கு நம்ம அல்லாஹ்வை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல நம்ம இது சரியான நிலைப்பாடு. இந்த இடத்துல நம்ம என்ன கருத்தை சொல்கிறோம், என்ன ஒழுங்கை கடைபிடிக்கிறோம், தெரியாதுங்கிறது தான் பதில். என்ன பதில், தெரியாது. அப்போ தெரியாத விஷயத்துக்கு தெரியாதுன்னு தான் சொல்லணும். அதான் உண்மை, அதுதான் நமக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம படிக்கலை. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஒழுங்குமுறையை நம்ம கடைபிடிக்கணும். இப்போ நம்ம வரோம் சூனியம், கண்ணீர், இதுவும் இது மாதிரி உள்ள ஒரு விஷயம்தான். இப்போ சூனியம், இதில் நம்ம மேலே நிறைய குற்றச்சாட்டு வைக்கப்படுது. என்னென்னா இவங்க சூனிய கூட்டம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மாதிரி சூனியக்கார கும்பல் அப்படிம்பாங்க. சில பேர் நம்மளையே சூனியக்காரர்கள் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இப்படி பல பெயர்களில் நம்மளை அழைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நம்ம யாராவது சூனியம் செய்கிறோமா? இல்லை. சூனியம்னா என்ன நமக்கு தெரியுமா? இங்கே உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. சூனியக்காரனோட ஏதாவது ஒரு தொடர்பாக நமக்கு இருக்குதா? அவனை பார்த்ததே கிடையாது. சொல்லப்போனால் இந்த மாற்று கருத்தில் உள்ளவங்க கூட சூனியக்காரனோட ரூமில் உட்கார்ந்துருக்குறாங்க, அவனோட பேசியிருக்கிறாங்க, அவனோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அவன் சூனியை இப்படிலாம் வைப்பேன்னு விளக்குறத அவன் கேட்டிருக்கிறாங்க. எனக்கு இன்னென்ன பொருளை கொடுன்னு கேட்டு அந்த பொருளையும் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துரு. அந்த அளவுக்கு உள்ள நெருக்கம் கூட நமக்கு என்ன கிடையாது, சூனியக்காரரோட எந்த காலத்தில் இருந்தது கிடையாது. அப்படிப்பட்ட நம்மளை பார்த்து சூனியக்காரர்கள், சூனியக்கார கும்பல் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூனியம் விஷயத்தில் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நாங்கள் நம்புகிறோம், நம்ப வேண்டும் என்று சொல்கின்றோம். இதற்காக சூனியத்தை நம்புகிறார்கள், சூனியத்தை இவர்கள் ஈமான் கொண்டவர்கள், சூனியக்கார கும்பல் என்ற குற்றச்சாட்டு வந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் சூனியம் குறித்து குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய கருத்தை நம்புவோம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். அதை நாங்கள் நீங்கள் உங்களுடைய விமர்சனத்துக்காகலாம் விடவே முடியாது. இதுக்கு காரணம் என்னென்னா, சூனியத்தின் மீது உள்ள பற்று கிடையாது. சூனியத்தை வச்சு இங்கே யாரும் சம்பாதிக்கவும் இல்லை, சூனியம் யாரும் செய்யவும் இல்லை. என்ன விஷயம் சொன்னால், அல்லாஹ் ரசூலுடைய சொல் நிராகரிக்கப்பட்டு விடக்கூடாது. நீங்கள் நல்லா விளங்கிக்கிறணும். நம்ம எல்லாரும் சைத்தானை நம்புகிறோம் இல்லையா? சைத்தானை நம்புகிறோமா இல்லையா? இப்போ சைத்தானை நம்புறனால நீங்கள் சைத்தானை ஈமான் கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கலாமா? வைக்கக்கூடாது. சைத்தானை ஈமான் கொண்டவன் என்றால் சைத்தான் சொல்வதையெல்லாம் நம்பக்கூடியவன் தான் யாரு? சைத்தானை ஈமான் கொண்டவன். சைத்தான் ஒருத்தன் இருக்கிறான், அவன் கெட்டவன், அவன் பேச்சை கேட்கக்கூடாது, அவன் பின்னாடி போகக்கூடாதுன்னு சொன்னால் இது சைத்தானை ஈமான் கொள்வதல்ல. இது யாரை ஈமான் கொள்வது சொல்லுங்க? அல்லாஹ் ரசூலை ஈமான் கொள்வது. இப்போ நாத்திகர்கள் சைத்தான் ஒருத்தன் இருக்கிறானா அதை போய் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, மூட நம்பிக்கையாளர்கள்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்குருவோமா? இப்போ அவங்க பார்வையில் நம்ம மூட நம்பிக்கையாளர்கள் தான். அவங்க அப்படி தான் நம்மளை சொல்லுவாங்க. சைத்தான் இருக்கு நம்புறாங்க, ஜின்னு இருக்கு நம்புறாங்க, மலக்கு இருக்கு நம்புறாங்கன்னு நம்மளை மூட நம்பிக்கையாளர்கள் தான் சொல்லுவாங்க. நீ எப்படி வேணா நம்பிட்டு போ, ஆனால் என்னுடைய ஈமான் இதுதான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு விஷயத்தை இருக்கிறது என்று சொன்னால் அதை நம்புவது என்னுடைய கடமை. இதுக்கு பேர் மூட நம்பிக்கை என்று நீ சூட்டி கொண்டாலும் பரவாயில்லை என்பதில் நாம் என்ன செய்வோம், உறுதியாக இருப்போம். அதே மாதிரி பிற்காலத்தில் தஜ்ஜால்னு ஒருத்தன் வருவானா வரமாட்டானா? பின்னாடி கடைசி காலத்தில் வருவான். ஏராளமான நபிமொழிகள் சொல்கிறது. புகாரி, முஸ்லீம் போன்ற நிறைய ஹதீஸ் கிரந்தங்களில் தஜ்ஜால்னு ஒருத்தன் வருவான், தன்னை இறைவன் என்று அவன் வாதிடுவான். அவனை நம்பி ஒரு பெருங்கொண்ட மக்கள் பின்னாடி போவாங்க, அவனை நம்புவாங்க. ஆனால் அவனை நிராகரிக்கக்கூடிய மக்களும் இருப்பாங்க.
இவ்வளவு செய்திகள் இருக்கிறது. இதை நம்புறது நம்முடைய கடமை. இப்போ இதை நம்புறதுனால நீங்களாம் தஜ்ஜாலை நம்பிடுங்க, தஜ்ஜால் மேலே ஈமான் கொண்டிருக்கீங்க அப்படின்னு பேசலாமா? இது தஜ்ஜாலை நம்புறதா? தஜ்ஜால் ஒருத்தன் நம்புவான், அவன் கெட்டவன், அவன் பின்னாடி போகக்கூடாதுன்னு நம்பினா இது தஜ்ஜாலை நம்புறதா? அவன் அற்புதங்களையும் செய்வான். என்ன செய்வான்? ஒன்று ரெண்டு இல்லை, இறந்தவர்களை உயிர்ப்பிப்பான். அவனுக்கு பின்னாடி நிறைய உலகத்தினுடைய அதாவது ஆறுகள் அவனிடத்தில் இருக்கும், மலையளவு உணவு இருக்கும். மக்களையெல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரியான அமானுஷ்யமான விஷயங்களை எல்லாம் செய்வான். அல்லாவே அவனுக்கு கொடுத்துருக்கான். எதுக்காக? சோதிக்கிறதுக்காக. எதுக்காக? அடியார்களை சோதிக்கிறதுக்காக அல்லாஹ் என்ன வேணாலும் செய்வான். அப்போ இதை நம்ம நம்பும்போது நம்ம எப்படி நம்புகிறோம்? மூட நம்பிக்கைன்னு பார்க்கறதில்ல. இவன் சொல்றாங்கிறதுக்காக, நம்மளை மூட நம்பிக்கையாளர்கள் இவன் சொல்றாங்கிறதுக்காக தஜ்ஜால் ஒருத்தன் வரமாட்டான் அப்படி நிராகரிச்சிட்டோன்னு வைங்க, நம்ம எதை விட்டு போயிடுவோம்? ஈமானை விட்டு போயிடுவோம். குர்ஆன் ஹதீஸை நம்பணுங்கிற அந்த சரியான நிலைப்பாட்டில் இருந்து நம்ம தடம் மாறிடுவோம். அப்போ ஏன் நம்ம மற்றவங்க ஒரு கூட்டம் மறுக்கவும் செய்யுது. இந்த காதியானிகள் தஜ்ஜாலுடைய ஹதீஸை ஏற்றுக்க மாட்டாங்க. முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய சாரார்கள்லையே பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தஜ்ஜாலுடைய ஹதீஸை என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கிற மாட்டாங்க. அது எப்படிங்க? அல்லாஹ்வுடைய தன்மை எப்படி தஜ்ஜால் செய்ய முடியும்? அவன் எப்படி இறந்தவர்கள் உயிர்ப்பிக்க முடியும்? அற்புதங்களை செய்ய முடியும்னு பல கேள்விகளை கேட்டு இந்த ஹதீஸை தூக்கிட்டாங்க, நிராகரிச்சுட்டாங்க. அப்போ நாம் என்ன செய்வோம்? அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும், நாங்கள் நிராகரிக்க மாட்டோம். இது தஜ்ஜாலை நம்புவதல்ல, இது அல்லாஹ்வை நம்புவது, அல்லாஹ்வுடைய ரசூலை நம்புவது. ஏன்னா அவங்க தான் தஜ்ஜால் ஒருத்தன் வருவான், அவன் இப்படிலாம் இந்த காரியங்களை செய்வான்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எந்த ஒரு காரணத்திலையும் இந்த செய்தியை நாங்கள் நிராகரிக்க முடியாதுன்னு அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதே விஷயந்தான் சூனியத்தில், இதே விஷயந்தான் கண்ணேரில். இப்போ சூனியம் தொடர்பாக குர்ஆனும் ஹதீஸும் சில உண்மைகளை சொல்லலன்னு வைங்களேன், நாங்கள் இதை நம்ப போகிறது கிடையாது, இதை நம்ப மாட்டோம். நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களோட சேர்த்துக்கிடுவோம். ஏன் இந்த விஷயத்தில் நீங்கள் இவ்வளவு பிரச்சனை பண்ணியும் எந்த அளவுக்கு நம் மீது இணை வைப்பு குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கிறார்கள்? அந்த சகோதரர்கள் நம்ம மேலே என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க? ஜாக்கில் உள்ளவங்க சலஃபுகளுங்கிறவங்க சூனியம் விஷயத்தில் இணை வைக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தன்மை சூனியக்காரனுக்கு உண்டு என்று சொல்கிறார்கள். இப்படிங்கிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை நீங்கள் வச்சும் கூட இப்போ வரைக்கும் சூனிய விஷயத்தில் நாங்கள் இந்த குர்ஆன் வசனம் சொல்வதை நம்புவோம், இந்த ஹதீஸ் சொல்வதை நம்புவோம் என்பதில் நம்ம உறுதியாக இருக்கிறோம். என்ன காரணம்? இதுதான் ஈமான். ஈமானை விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த சூனியத்தை எப்படி நம்ம நம்புறது? இது விஷயத்தில் உண்மை என்ன? நான் எதுக்கு இந்த சூனியத்தை பேசுறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாத விஷயங்களில் நம்ம மூக்கு நுழைக்கக்கூடாது, அல்லாஹ் ரசூலுடைய சொல்லை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இந்த அடிப்படையும் அதுக்கு சம்மந்தமான குர்ஆன் வசனங்களையும் அதுதான் ஈமான்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சொன்னோம். எதுக்கு சொன்னோம் தெரியுமா? இந்த சூனியம் என்பது நாம் செய்கிற காரியம் கிடையாது, முஸ்லிம்களோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இல்லை. அதில் நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது. மக்கள் நிறைய மூட நம்பிக்கைகள், சூனியக்காரன்ட்ட போகிறாங்க, ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னா உடனே சூனியக்காரன்ட்ட போயிடுறாங்க. போய் எனக்கு ஏதாவது பாதிப்பு சூனியத்தில் வந்திருக்கான்னு பாருங்கள். அவன் என்ன செய்யறான்? சூனியத்தை வைக்கிறேங்கிறான், சூனியத்தை எடுக்கிறேங்கிறான். இப்படி நிறைய பேர் பொருளாதாரத்தை இழக்கிறாங்க, ஈமானை இழக்கிறாங்க. இது எல்லாமே ஹராம், இது எதுவுமே கூடாது. சூனியம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லக்கூடிய நாம சூனியக்காரன்ட்ட போகக்கூடாது, சூனியம் வைக்க சொல்லக்கூடாது, அல்லது சூனியத்தை எடுக்குமாறு அவன்கிட்ட போய் கேட்கக்கூடாது. சூனியம் சம்பந்தமாக சூனியக்காரன் எதை சொன்னாலும் ஏற்கக்கூடாது. இதில் நமக்கு ஒரு பாதிப்பு வருது, அது சூனியத்திலேயா சூனியம் இல்லாமலா நமக்கு தெரியலை. இப்போ நாம் என்ன செய்யணும்? அதில் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு குர்ஆனை ஓதணும். சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், ஆயத்துல் குர்சி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய துவாக்கள், இதை ஓதும்போது சூனியத்தினால் பாதிப்பு ஏற்பட்டிருந்தா கூட அது குணமாயிரும், அது சரியா போயிடும். நம்ம தொழுகணும், துவா செய்யணும். இந்த வணக்க வழிபாடுகளின் மூலம்தான் இதற்கு நிவாரணம் உண்டே தவிர சூனியக்காரனை தேடி போவதல்ல. எனவே நீங்கள் உங்களுடைய ஈமானையும் பொருளாதாரத்தை இழக்காதீங்க
அல்லாஹ் மேலே ஆழமான நம்பிக்கை வைங்கன்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மூட நம்பிக்கைகளை நம்ம என்ன செய்யறதில்ல, சூனியம் இருக்குன்னு சொல்லக்கூடிய நாம் மூட நம்பிக்கைகளை என்ன செய்யறதில்ல, ஆதரிக்கிறதில்ல. மூட நம்பிக்கை இருக்குங்கிறதுக்காக ஒரு உண்மையை மறுக்க முடியாது. சூனியத்தின் பெயரால் மூட நம்பிக்கை இருக்கு, அதுக்காக சூனியம்னு ஒன்று இல்லை, குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட உண்மைகளை நம்ம சேர்த்து மறுக்க முடியுமா? அப்படின்னா கடவுளின் பெயரால் தான் நிறைய மூட நம்பிக்கை இருக்கு. சொல்லுங்க, இறைவனின் பெயரால் தான் மூட நம்பிக்கை இல்லாமல் வழிபடக்கூடிய ஒரே ஒரு சமூகம் நம்ம தான். ஆனால் மற்ற சமூகங்கள் எல்லாரும் இணை வைப்பு, மூட நம்பிக்கைகள், தீய காரியங்கள் எல்லாவற்றையும் யார் பெயரால் அரங்கேற்றுறாங்க? இறைவன்கிற ஒரு கடவுளுங்கிற பெயரால் தான் அரங்கேற்றுறாங்க. அதனால தான் ஒரு நாத்திக கூட்டம் உருவாச்சு. கடவுளை கற்பிப்பவன் முட்டாள், மூட நம்பிக்கையை ஒழிக்கணும்னா கடவுளை ஒழிக்கணும் அப்படின்னு உருவானாங்களா இல்லையா? அப்போ அந்த பேஸ் தான் இது. சூனியத்தின் பெயரால் மக்களிடத்தில் நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கு, அதெல்லாம் ஒழிக்கணும்னா சூனியம்னு ஒன்று இல்லைன்னு சொல்லிடணும். அது சம்பந்தமா குர்ஆன் வசனம் இருந்தாலும் அது வளர்ச்சி வியாக்கியானம் கொடுக்கணும். இது சம்பந்தமா ஆதாரப்பூர்வமா நபிமொழி இருந்தாலும் அதை நிராகரிச்சிடணும். இப்படிங்கிற மனநிலைக்கு சில பேர் போனாங்க. அவங்க போனதுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரியான நாத்திகர்களுடைய வழிமுறை தான். அப்போ இது ஈமான் கொண்டவருடைய வழிமுறையில் நாம மூட நம்பிக்கையை கண்டிப்போம், மூட நம்பிக்கையை நிராகரிப்போம். குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய உண்மைகளை ஏற்கத்தான் செய்வோம். இப்போ சூனியம் விஷயத்தில், கண்ணீர் விஷயத்தை மக்கள்கிட்ட நிறைய மூட நம்பிக்கை இருக்குது. நாங்கள் நிராகரிக்க, அதை மறுக்கலை, உண்மைதான். நிறைய மக்கள் அதில் தடமாறுறாங்க. இப்போ கண்ணீர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, சூடத்தை பொருத்தி வைப்பாங்க. அது மாதிரி இந்த ஆழத்தை எடுப்பாங்க, உப்பு மிளகா பட்டை மிளகாலாம் வச்சு ஆழத்தை எடுக்கிறது, மஞ்சள் தண்ணியை வச்சு சுற்றி எல்லா கண்ணும் போகட்டும் அப்படின்ட்டு நெருப்பில் தூக்கி போடுவாங்க. அது மாதிரி வீடுகள், அழகான வீடை கட்டிட்டா என்ன செய்வாங்க, கண் திருஷ்டி படக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பொம்மையை செஞ்சு வைப்பாங்க. இப்படியெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கு. இது எல்லாமே நம்ம மூட நம்பிக்கை, இது கெட்டதுங்கிறோம். ஈமான் உள்ளவர்கள் இதை செய்யக்கூடாது. கண்ணேறு இருக்குன்னு நம்புகிறோம், அதில் அல்லாஹ் நான்னா பாதிப்பு ஏற்படுங்கிற நம்புகிறோம். ஆனால் அந்த பாதிப்பை நீக்கிறதுக்கு இது வழி அல்ல. இதெல்லாம் மூட நம்பிக்கை. மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஆன்மீக ரீதியான வழிகாட்டல்கள் இருக்குது, அதுதான் அதற்கான தீர்வு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம். இப்போ இந்த சூனியம் கண்ணேறு அந்த விஷயத்துக்கு வருவோம். சூனியத்தை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஏன் நம்ம அதை நம்ம மற்றவங்க மாதிரி மொத்தத்தில் நம்ம நிராகரிக்காம அது சம்பந்தமாக சொல்லப்பட்ட ஒரு சில உண்மைகளை நம்புகிறோம்? என்ன காரணம் அப்படின்னா குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. 2வது அத்தியாயம் 102வது வசனம். 2வது அத்தியாயம் 102வது வசனம். அதாவது நீங்கள்லாம் பொதுமக்கள் கொஞ்சம் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா உண்மையை தெரிஞ்சுக்கலாம். இந்த 2வது அத்தியாயம் 102வது வசனம் தான் சூனியத்தை பற்றி விழாவாரியாக அதனுடைய வரலாற்று பின்னணிகளை விளக்கக்கூடிய, அதனை பற்றி முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு வசனம். நீண்ட வசனம், கிட்டத்தட்ட அல் குர்ஆன்ல ஒரு ஆயத்து தான், ஆனால் ஒரு பக்கத்தின் அளவுக்கு என்ன செய்யும் இருக்கும். ஒரே ஒரு வசனம் கிட்டத்தட்ட அதிகமான வரிகளை நிரப்பி இருக்கின்றது. காரணம், அதில் முழுக்க முழுக்க இந்த சூனியத்தை பற்றி, சிஹரை பற்றி அல்லாஹ் விவரிக்கின்றான். எல்லா இஸ்லாமிய அறிஞர்கள், முஃபஸ்ஸிரீன்கள் எல்லாருடைய கருத்தும் இந்த ஆயத்து சூனியம்னு ஒன்று இருக்குது, அதில் பாதிப்பும் இருக்கிறது, அது கணவன் மனைவிக்கிடையே பிரிக்கக்கூடிய பாதிப்பும் சூனியத்தால் ஏற்படுத்த முடியும். அந்த பாதிப்பை சூனியக்காரன் விரும்பும் போதெல்லாம் செய்ய முடியாது, அல்லாஹ் நாடினால்தான் சூனியத்தின் மூலம் பாதிப்பு ஏற்படும். ஆனால் சூனியத்தை நம்ம படிக்கக்கூடாது, அல்லாஹ் அதை ஒரு சோதனையாக ஆக்கி இருக்கின்றான். ஈமான் இழந்தவர்கள் தான், காஃபிர்கள் தான் போய் படிப்பாங்க. இப்போ சூனியத்தை இன்றைக்கு நாம் படிப்பதும் படித்து கொடுப்பதும் பெரும்பாவம் குஃபுர். பெரும்பாவம் மட்டுமல்ல, அது குஃபுர், இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய பெரும்பாவம். இவ்வளவு விளக்கங்களும் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லா இமாம்களும், எல்லா முஃபஸ்ஸிரீன் சொல்வது என்ன, அரபு மொழியை கற்றுத் தேர்ந்த எல்லா விரிவுரையாளர்களுடைய கருத்தும் இந்த 102 வசனத்தை வச்சு பார்த்தீங்கன்னா சிஹ்ர்ல பாதிப்பு இருக்கு, அல்லாஹ் நாடினாதான் அந்த பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் யாராவது ஒரு அறிஞர், ஒரு முஃபஸ்ஸிர் மாற்று கருத்து சொல்லியிருக்காரான்னு பார்த்தா இல்லை. நேர்வழியில் இருந்த, சரியான கொள்கையில் இருந்த யாரும் அப்படி சொல்லவில்லை.
இப்போ இந்த சாரார் எந்த சாரார் இன்றைக்கு சூனியம்லாம் ஒன்றும் இல்லை, அதில் பாதிப்பே வராது, நம்பக்கூடியவங்களாம் வழிகேடர்கள் விமர்சிக்கக்கூடிய இந்த சாரார் கூட கொஞ்ச நாளாக இந்த குழப்பங்களில் அதிகமாக ஈடுபடாமல் இருக்கும்போது, ஈடுபடுறதுக்கு முன்னாடி அவங்க கூட சிஹ்ர்னு ஒன்று இருக்குது. இப்போ தௌஹீத் பிரச்சாரத்தை செய்யும் போதே இதையும் சேர்த்து தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சூனியம்னு ஒன்று இருக்குது, அதில் அல்லாஹ் நாடினா பாதிப்பு ஏற்படும், அல்லாஹ் நாடுற பாதிப்பு ஏற்படும், அல்லாஹ் நாடாமல் பாதிப்பு ஏற்படாது, இப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் இது. எப்போ தர்கா கொள்கையில் இருக்கும்போது அல்ல, ஷிர்கை எதிர்த்து நீண்ட காலம் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் இதையும் என்ன செஞ்சாங்க, இந்த ஆயத்தை அடிப்படையாக வச்சு தான் நம்பிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு இந்த வசனத்துடைய அர்த்தங்களை எல்லாம் மாற்றினாங்க. மாற்றி நிறைய புதுமையான விளக்கங்களை எல்லாம் கொடுத்து இந்த ஆயத்து சூனியத்தில் பாதிப்பு இருக்குங்கிற கருத்தை சொல்லலை. கணவன் மனைவிக்கிடையே பிரிக்கக்கூடிய பாதிப்பு என்பது சூனியம் அல்லாத ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லி என்னென்ன வியாக்கியானங்களை எல்லாம் கொடுத்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, அதை ஒரு பக்கம் விடுவோம். உண்மையிலே இந்த ஆயத்து என்ன சொல்லுகிறது இதை நாம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த வசனத்தை பாருங்க. வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான். இப்போ இது எதுக்கு நம்ம படிக்கணும், சூனியத்தை பற்றி நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கு அது ஒரு கொள்கை பிரச்சனையாக உருவெடுக்கிறது. நாம் சூனியத்தை பற்றி அல்லாஹ் ரசூல் சொல்லாத விஷயங்களை பற்றி இங்கே பேச போகிறதில்ல, அது நமக்கு தேவையும் இல்லை. சூனியக்காரன் சூனியம் எப்படி வைக்கிறான்னு தெரியுமா, வாங்க அதெல்லாம் படிப்போம், அதை பற்றி இங்கே பேசுமா, அது நமக்கு தேவையில்லை. அவன் எப்படி வச்சுட்டு போகிறான், அது எதுக்கு நமக்கு, அது நமக்கு தேவையில்லை. குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆயத்து நமக்கு தேவையானது தானே, அதை நம்புறது நம்முடைய ஈமான் தானே. அப்போ அந்த ஆயத்தை நம்ம படித்து நம்மளுடைய கொள்கையை நம்ம பாதுகாத்துக்கிறோம். தேவையில்லாத இந்த பிரிவினைகள் வேண்டாம். எதனால் பிரிவினை வருது, நம்ம எல்லாரும் தௌஹீதில் ஒன்றா இருக்கிறோம், ஷிர்கில் புரிஞ்சிருக்கோம், பிதத்துகள் கூடாதுங்கிறத புரிஞ்சிருக்கிறோம். இந்த ஒற்றுமை நமக்கு மத்தியில் இருக்குது. நமக்கு மத்தியில் பிளவு வந்தது இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் சர்ச்சை பண்ணதுனால தானே. இல்லாட்டினா இந்த பிளவே வராதில்லை, எல்லாரும் ஒரே கொள்கையில் தான் நம்ம இருப்போம். அப்போ இது உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை பற்றி நம்ம பேசுகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான். வத்தபஉ என்றால் அவர்கள் பின்பற்றினார்கள். யாரு? மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள். அவங்கள அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பின்பற்றினார்கள், ஷைத்தான்கள் ஓதியதை பின்பற்றினார்கள். அலா முல்கி சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சியில் ஷைத்தான்கள் ஓதியதை பின்பற்றினார்கள். அப்போ யூதர்கள் பின்பற்றக்கூடிய விஷயம் என்னன்னா, ஷைத்தான்கள் படித்தது. எந்த காலத்தில்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில். வமா கஃபர சுலைமானு வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு. ஷைத்தான்கள் காஃபிரானார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காஃபிராக இருக்கவில்லை. ஏன் அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்கிறான்னா, மதீனாவில் உள்ள யூதர்கள் சூனியத்தை செஞ்சுட்டு அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமோட சம்மந்தப்படுத்தி இதைத்தான் சுலைமான் நபியும் செஞ்சாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் அதுக்கு சொல்கிறான், இது நீ ஷைத்தான்கிட்ட படிச்சது. சுலைமானுடைய காலத்தில் ஷைத்தான் தான் இதை படித்தான், அதை நீ படித்து கொண்டாய். சுலைமான் இதை படிக்கவில்லை, இதை கற்றுக் கொடுக்கவும் இல்லை. அப்போ ஒரு நபியுக்கும் இந்த சூனியத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இதை நபி கற்றுக் கொடுக்கல, இதை யூதர்கள் ஷைத்தான் மூலம் படித்து கொண்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யுஅல்லிமூன الناس السحر. மக்களுக்கு சிஹரை தான் நம்ம சூனியம்ங்கிறோம். மக்களுக்கு சூனியத்தை இந்த ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இப்போ மக்களுக்கு இந்த சூனியம் யார் மூலம் போகுது? ஷைத்தான்கள் மூலம் போகுது. வமா உன்சில அலல் மலக்கைன் பி பாபில ஹாரூத் வ மாரூத். அல்லாஹ் அடுத்து சொல்கின்றான், இந்த வசனத்தினுடைய அர்த்தம் வைக்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்கு. ஒரு சில பேர் வேற விதமாக வைப்பாங்கிறாங்க. நாம சரி காணக்கூடிய அர்த்தத்தின் அடிப்படையில் இதை நம்ம மொழிபெயர்க்கிறோம். ஒமா உன்சில அலல் மலக்கைனி பி பாபில ஹாரூத் வ மாரூத். பாபிலோனில் ஹாரூத் மாரூத் என்ற 2 வானவர்களுக்கு இது அருளப்பட்டது. எது? இந்த சூனியம். ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா மக்களுக்கு, அந்த சூனியம் முத யாருக்கு வந்துச்சுன்னு சொன்னா, யாருக்கு? ஹாரூத் மாரூத்துக்கு அருளப்பட்டது. சூனியம் அருளப்பட்டது யாருக்கு? ஹாரூத் மாரூத்துக்கு.
இப்போ நீங்கள் கேட்கலாம், அல்லாஹ் குரானை அருளுவான், சூனியத்தையுமா அருளுவான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான பதில் அடுத்து வருது. ஒமா உன்சில் அலல் மலக்கைனி பி பாபில ஹாரூத் ஒ மாரூத் ஒமா யு அல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹனு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர். அந்த ஹாரூத் மாரூத் 2 பேரும் யாருக்கு இந்த சூனியத்தை கற்றுக் கொடுத்தாலும் நாங்கள் சோதனையாக இருக்கின்றோம், இதை கற்று நீங்கள் காஃபிராகி விடாதீர்கள் என்று சொல்லாமல் கற்றுக் கொடுக்கவில்லை. அவங்க யாருக்கு கற்றுக் கொடுத்தாலும் என்ன சொன்னாங்க? முதல் சொல்றது என்ன? கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல் சொல்றது என்ன? இதை படிச்சா நீ காஃபிர், நீ முஸ்லீம் இல்லை. விளங்கிக்கோ. படிக்க வர்றான் ஒருத்தன், சூனியம் படிக்க வர்றான், ஹாரூத் மாரூத் முதல் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? படின்னு சொல்ல மாட்டாங்க. இதை படிச்சா நீ முஸ்லீம் இல்லை, நீ காஃபிரா போயிடுவ, உனக்கு ஈமான் இல்லாமல் போயிடும், இஸ்லாமே உங்ககிட்ட இருக்காது, படிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. இப்படி சொல்லித்தான் அதையும் மீறி எனக்கு ஈமான் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, எனக்கு இதை சொல்லிக் கொடு அப்படின்னு யார் வழியை வந்து கேட்குறானோ அவனுக்கு தான் அந்த 2 பேரும் என்ன செஞ்சாங்க? அதை கற்றுக் கொடுத்தாங்கங்கிற அர்த்தமும் அதில் சொல்லப்பட்டது. கற்றுக் கொடுக்குறாங்க, சூனியத்தை கற்றுக் கொடுக்குறாங்க, இதை சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ ஈமான் உள்ளவன் என்ன செய்வான்? படிக்காமல் ஓடிடுவான். ஈமானை இழந்தவன் என்ன செய்வான்? அவங்ககிட்ட அதை படிச்சுக்கிட்டான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வயத்தஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜி. அந்த இருவரிடமிருந்து கணவன் மனைவிக்கிடையே பிரிக்கக்கூடிய ஒன்றை கற்றுக்கொண்டார்கள். இது எல்லாமே விளக்கம். சிஹிர்னா சைத்தான்கள் யார் மூலம் அந்த சிஹிர் வந்துச்சு? ஹாரூத் மாரூத் மூலம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அது சோதனையாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். ஈமான் உள்ளவனா ஈமான் இல்லாதவனான்னு மக்களை சோதிக்கிறதுக்காக அல்லாஹ் செஞ்ச ஒரு விஷயம். இப்போ அல்லாஹ் அப்படி செய்வானான்னு கேட்கலாம். நீங்க கேட்கலாம், அல்லாஹ் செய்வான், அல்லாஹ் கண்டிப்பா செய்வான். ஏன்னா அல்லாஹ்வுடைய நடைமுறை என்ன? ஹசிபன் நாசு யுத்ரகு ஐயகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்லிவிட்டால் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று மக்கள் எண்ணிக்கொண்டார்களா? அல்லாஹ் கேட்கின்றான். வலகத் ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம். முன்னால் உள்ள உங்களுக்கு முன் சென்ற முன்னோர்களையும் நாம் சோதித்தோம், உங்களையும் சோதிக்காமல் விட மாட்டோம். அப்போ அல்லாஹ்வுடைய நடைமுறை என்னன்னா, நம்மளை என்ன செய்வான்? அல்லாஹ் சோதிப்பான். அதுக்காக தான் நம்ம வாழ்க்கையில் துன்பங்கள் வருது. எதுக்கு துன்பம் வருது? நம்ம ஈமான்ல சரியா இருக்கமா இல்லையாங்கிறத என்ன செய்யறான்? அல்லாஹ் நமக்கு சோதிப்பான். இப்போ தஜ்ஜாலுடைய ஹதீஸ் கூட எதுக்கு? தஜ்ஜால்னு ஒருத்தவனை அனுப்பி அவனுக்கு பல அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தியை கொடுத்து, என்ன அவன் பேச்ச நிறைய பேர் குழம்பி போய் அவன் முன்னாடி போவான். இவ்வளவு அல்லாஹ் ஏன் செய்யறான்? என்ன நீ உறுதியா இந்த சோதனையில தடமாறாம உறுதியா நின்றா என்ன நம்பு. இந்த மாதிரி எவனாவது வந்து ஏதாவது சொன்னா உடனே உன்னுடைய ஈமான் மாறிடும் சொன்னா உன் ஈமான் எனக்கு வேண்டாம். இப்போ அல்லாஹ் சோதிச்சுதான் யாருடைய ஈமானை ஏத்துக்கிறவான். உஹது போர்க்களம், பத்ர் போர்க்களம் எல்லாமே எதுக்கு நடந்துச்சு? வலி மஹிஸல்லாஹுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் பரிசுத்து பிரிச்சு எடுக்கிறதுக்காக. லி யமீஸல்லாஹுல் ஹபீஸ மினத் தய்யிப், தூய்மையானதையும் சுத்தமானதையும் அல்லாஹ் பிரித்து காட்டுவதற்காக. இப்போ இது அல்லாஹ்வுடைய நடைமுறை. இதனால தான் இந்த குறிகாரன் கூட இருக்கான் இல்லையா? குறிகாரன் அவன் சொல்றது 99 போய் ஏதாவது ஒன்று உண்மையாயிரும். ஏன் ஏதாவது ஒன்று உண்மையாகுது தெரியுமா? இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இவன் 100ஐயுமே போய் சொன்னா அவன் பேச்ச யார் கேட்பான்? குறிகாரன் பேச்ச எவனாவது கேட்பானா? ஆனா இன்னைக்கு நிறைய பேர் குறிகாரன் பேச்சும் கேட்கறான், முஸ்லீம் கேட்க மாட்டான். நாம என்ன செய்வோம்? அவன் சொன்னது உண்மையா நமக்கு தெரிஞ்சா கூட நீ ஷைத்தான்டா போட அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? நம்ம ஈமானை பாதுகாத்துக்கிறோம். ஆனா நிறைய பாமர மக்கள் குறிகாரன் பேச்சை கேட்கறதுக்கு என்ன காரணம்? அன்னைக்கு அவன் சொன்னது நடந்துச்சுங்க, அவன் சொன்னது அது நடக்காத விஷயம் நிறைய இருக்கும், ஆனா நடந்த விஷயம் தானே மனுஷனுக்கு தோணுது, அதுல தானே அவன் குழம்பி போறான். அப்ப இது யாருடைய ஏற்பாடு? இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறான். லா யஸ்மஊன இலல் மலஇல் அலா. இந்த ஜின்கள் வானவர்களிடம் ஒட்டு கேட்க முடியாது. வானுலகத்தில் வானவர்கள் பேசக்கூடிய செய்திகளை ஒட்டு கேட்க முடியாது. இல்லா மன் ஹதிஃபல் ஹத்ஃபத, ஓரிரு விஷயங்களை ஒட்டு கேட்பவனை தவிர குர்ஆன் சொல்கிறது. இப்ப ஜின்களால் 1-2 விஷயங்களை ஒட்டு கேட்க முடியும்.
இது குர்ஆனுடைய கருத்து. இந்த சாரார் இன்னைக்கு அதையும் மாற்றி வச்சிருக்காங்க. ஏன்னா ஜின்களால் எதையுமே ஒன்று கேட்க முடியும். அல்லாவை விட பேணுதலா? இந்த மறைவான நம்ம நம்புறோம், மறைவான ஞானம் இல்லை, குறிகாரனுக்கு இல்லை, குறிகாரன்ட்ட போகாத, அவன் சொல்றது உண்மை நம்பாத, இதைத்தான் நம்மளும் சொல்றோம், அவங்களும் சொல்றாங்க. ஆனா பேணுதல்ங்கிற அடிப்படையில் அல்லாஹ் சொன்னதையும் மறுத்துட்டு போக முடியுமா நம்ம? இப்ப அல்லாஹ் என்ன சொன்னான்? ஒட்டு கேட்க முடியாது, ஒன்றெண்டு விஷயங்களை கேட்க முடியும். அல்லாஹ் சொல்றான். ஏன் அல்லாவுக்கு அது முடியாது? அந்த ஒன்றெண்டையும் கேட்க முடியாதா? அந்த ஒன்றெண்டையும் கேட்க முடியாத வகையில் அல்லாஹ்வால தடுக்க முடியுமா முடியாதா சொல்லுங்க? ஜின்களால பெரிய விஷயங்கள் எல்லாம் கேட்க முடியாது, அதிகமான விஷயங்களை கேட்க முடியாத வகையில் தடுத்த ரப்புல் ஆலமீனால் இந்த ஒன்றெண்டு விஷயங்களை ஒட்டு கேட்க முடியாமல் தடுக்க முடியுமா முடியாதா? முடியும். ஆனா அல்லாஹ் என்ன செய்யல? அந்த வழியை அவனே திறந்து வச்சிருக்கான். எதுக்கு? நபி அவர்கள் சொல்றாங்க, அந்த ஜின்கள் அந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு வந்து குறிகாரனுடைய காதுல போட்டுருவாங்க. அவன் 99 பொய்களோட இதையும் சொல்லிடுவான். மக்கள் இந்த ஒன்றை வச்சு என்ன செய்வாங்க? அவ்வளவு பொய்களை நம்பி ஈமான் இழந்துருவாங்க. அப்ப அல்லாஹ் அடியார்களை சோதிக்கிறதுக்காகத்தான் சில ஏற்பாடுகளை அவனே செய்யறான். சாமிரி சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அவன் என்ன பண்ணான்? ஒரு காளை கன்றை உருவாக்கினான். அப்ப அந்த சம்பவத்தை பார்த்தாங்களே நமக்கு வித்தியாசமா இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பார், நீ என்னடா பண்ணி வச்ச அப்படின்னு கேட்பார். அப்ப அவன் சொல்லுவான், கால பசுருத்து பிமாலம் எபுசுருபிஹி, இவங்க யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் பார்த்தேன். இப்ப அல்லாவே யாருக்கும் காட்டாத ஒரு விஷயத்தை இவனுக்கு காட்டுறான். யார்? இந்த குழப்பவாதிக்கு, சாமிரிக்கு அவன் கண்ணுக்கு அல்லாஹ் காட்டுறான். கபல்து கபிலத்தம் மின் அசரி ரசூலி, தூதருடைய காலடி மண்ணை ஒரு கைப்பிடி எடுத்தேன். நபந்து துஹா, அதை அந்த காளை கன்றுக்குள் எரிந்தேன். கதாலிக்க சவ்வலத்திலி நப்சி, என் உள்ளம் இவ்வாறு தான் சொன்னது. அப்ப அவன் உள்ளத்தில் இப்படி தோணுது, அல்லாஹ் தோண வைக்கிறான், நீ இப்படி இப்படி செய் அப்படின்னு சொல்லி. செய்யினா இது ஹலால், நீ செய்யுங்கிறதுக்காக இல்லை, சோதிக்கிறதுக்காக சில நேரங்களில் கெட்டவர்களை அல்லாஹ் பயன்படுத்துவான். கெட்டவர்கள் மூலம் ஈமான் உள்ளவர்களுக்கு சோதனை வரும். அதுக்காக நான் சொல்றேன். அப்ப சாமிரி அந்த காளைக்கன்றை செஞ்சா அதுல சத்தம் வந்துச்சு. ஈமான் கொண்டவர்களாக இருந்த ஒரு கூட்டம் தடம் புரண்டு போச்சா இல்லையா? இதுதான் உங்களுடைய கடவுள்னு சொன்னோன்னு கேட்டு போயிட்டான். ஏன்னா சத்தம் போடுது, ஏதோ வித்தியாசமா அதுல இருக்கு, அதுக்கு பின்னாடி போயிட்டான். ஆனா ஈமான்ல உறுதியா உள்ளவங்க என்ன செஞ்சாங்க? இந்த சோதனையில தப்பிக்காம இருந்தாங்க. இப்ப இது ஏன் அல்லாவே குழப்புவானா? ஆமா, அல்லாவே செய்வான் நம்ம ஈமானை சோதிக்கிறதுக்காக. தௌஹீதுனா எது? நம்ம ஈமானுக்கு அல்லாஹ் சோதனை வைப்பான். அந்த சோதனையில நம்ம தோத்து போகக்கூடாது. அது இந்த குறிகாரர்கள் மூலம் வரும், இந்த சாமிரி போன்ற ஆட்கள் மூலம் வரும், இந்த தஜ்ஜால் மாதிரி வரும், இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல வரும். அதே மாதிரிதான் இந்த சூனியமும். இந்த சூனியம்ங்கிறது என்னன்னா பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இதை படிக்கிறது குஃபுரு, இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற பக்குவம் ஈமான் உள்ளவன் அதை படிக்க மாட்டான். ஆனா எனக்கு ஈமானெல்லாம் பெருசு கிடையாது, நான் அடுத்தவனை எப்படியாவது பாதிப்பு ஏற்படுத்தணும் இப்படின்னு நினைக்கிறவன் இதை படிப்பான். அப்ப நீ ஈமானை இழக்கிறியா, ஈமானை பாதுகாத்துக்கிறியாங்கிறத சோதிக்கிறதுக்காகத்தான் ஹாரூத் மாரூத் மூலம் இந்த சூனியம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஹலாலுங்கிறதுக்கு இல்லை, இது ஹராம், படிக்காதீங்கன்னு. அப்ப மீறி படிக்கிறவன், ஈமானை இழந்தவன் படிச்சுட்டு போய் பரப்புனா அதுதான் அப்படியே தொன்று தொட்டு எங்க வந்துச்சு? மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்களிடம் அந்த சூனிய கலை என்பது வந்தது. அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், சரி சூனியம்னு ஒன்று இருக்குது, அது சோதனையாக மக்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதை படிக்கக்கூடாது, படித்தா ஈமான் போயிடும், கத்தும் கொடுக்கக்கூடாது, அது குஃபுரு, அதை படித்தவங்க காஃபீர்கள், ஷைத்தான்கள், அவங்க மூலம்தான் அது வந்துகிட்டு இருக்கு. முஸ்லீம்கள் அதை படிக்க மாட்டாங்க, அதை கற்க மாட்டாங்க. ஆனால் அதில் கணவன் மனைவிக்கிடையே பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா என்றால் முடியும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் முடியும்னு. அப்போ அல்லாஹ் சொன்னால் நம்ம நம்பத்தான் வேணும். ஆமாம் முடியும். சரி, அந்த பாதிப்புலாம் எப்போ ஏற்படும்? அமாஹும் பிதார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அதன் மூலம் அவர்கள் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. அப்போ அல்லாஹ் சொல்றது என்ன? முடியாதுங்கிறது ஃபர்ஸ்ட், நல்லா விளங்கிக்கோங்க. முடியுங்கிறது ரெண்டாவது, மாத்திரக்கூடாது. சூனியத்தால சூனியக்காரனால நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது. அல்லாஹ் எதை நாடுகிறானோ, அல்லாஹ் எது நடக்கணும்னு அனுமதிக்கிறானோ அதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது. அப்ப இங்க அதிகாரம் எல்லாம் யாருடைய கையில இருக்கு? அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. இதைத்தான் நம்ம நம்புறோம்.
சூனியம்னு ஒன்று இருக்குது, அதில் பாதிப்பு இருக்குது. பாதிப்பு சூனியக்காரன் நினச்ச நேரத்தில் நினச்சதெல்லாம் செய்ய முடியாது. இங்கே இருந்துட்டு என் கையை முடக்கணும் அவன் நினச்சா செஞ்சிட முடியுமா? காலை முடக்கணும் இருந்தால் அவன் செஞ்சிட முடியுமா? அவனுக்கு அதிகாரம் இல்லைங்க. அல்லாஹ் நாடினால்தான் அந்த பாதிப்பு ஏற்படும். சரி, அல்லாஹ் நாடுறான், பாதிப்பு ஏற்படும். அல்லாஹ் நாடலையா, அவன் என்னதான் உட்காந்து சூனியத்தை செஞ்சாலும் என்ன செய்ய முடியும்? முடியாது. சரி, அவன் செஞ்ச சூனியத்தில் பாதிப்பு அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்திட்டான்னு வைங்க. அல்லாஹ்வுடைய நாட்டை பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. இப்போ சூனியக்காரன் என்ன நினைப்பான்? அது சூனியத்தால் அழிஞ்சு போகணும்னு நினைப்பான். நபி அவர்களுக்கு அப்படி தானே சூனியம் செய்யப்பட்டது. ஆனால் அந்த பாதிப்பு அல்லாஹ் என்ன செஞ்சான்? குணமாக்கிட்டான். அப்போ சூனியக்காரருக்கு செஞ்ச சூழ்ச்சி எல்லாமே என்ன செஞ்சிருச்சு? தோற்று போய்விட்டது. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஆயத்து இவ்வளவு தெளிவாக அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், அனுமதி இல்லாமல், நல்ல விளங்கிக்கோங்க, நாட்டம்ங்கிறத விட நேரடி வார்த்தை அவனுடைய அனுமதி, பெர்மிஷன். இதுனில்லா இல்லா பி இதுனில்லா, இதுனில்லாங்கிற வார்த்தையை குர்ஆன்ல எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய பெர்மிஷன் இல்லாமல், பெர்மிஷன் அல்லாஹ் சூனியக்காரனுக்கு கொடுக்க மாட்டான். தீங்கை அவன் அரங்கேறுவதற்கு அல்லாஹ் தீங்குக்கு பெர்மிஷன் கொடுப்பான், சூனியக்காரனுக்கு கிடையாது. ஒரு தீங்கு நடக்க வேண்டுமா நடக்கக்கூடாதாங்கிறத முடிவு பண்ற அதிகாரம் யார் கையில் இருக்கு? பியதிக்கல் ஹைர், உன் கையில் தான் நலவுகள் இருக்கிறது. ஷர்ரிடமிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தருகிறேன். அப்ப அந்த தீங்கு நடக்கட்டும் என்று அல்லாஹ் அனுமதி கொடுத்தால் அந்த தீங்கு நடந்தேறும், இல்லை என்றால் அந்த தீங்கு நடக்காது. அந்த நடந்த தீங்கும் குணமாக வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் குணமாகிவிடும், அந்த தீங்கு இல்லாமல் போய்விடும். இப்போ இவ்வளவு தெளிவாக குர்ஆனிலேயே 202 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் தொடர்ந்து அந்த யூதர்களை பற்றி சொல்லி காட்டுறான். இவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பயந்திருந்தா அல்லாஹ் மறுமையில் கொடுக்குற கூலி எவ்வளவு சிறந்ததாக இருந்திருக்கும். அந்த மறுமை கூலியை இழந்து இந்த உலகத்தின் அற்ப சுகத்துக்காக ஒரு மனிதனுக்கு கெடுதல் செய்யணுங்கிற ஒரு குரூர புத்தினால இந்த பாலா போன அந்த சூனியத்தை படித்து இவர்கள் ஈமானை இழந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுறாங்க. இதை அடிப்படையாக வச்சு தான் முஸ்லிம்களுடைய நம்பிக்கை, நல்லா விளங்கிக்கோங்க, இது வந்து ஜாக்குடைய நம்பிக்கை கிடையாது, மொத்த முஸ்லிம் சமூகத்துடைய நம்பிக்கை. இந்த சாரார் இன்னைக்கு புதுசாக வந்துட்டு என்ன செய்கிறாங்க, என்னமோ இது நாள் வரைக்கும் முஸ்லீம்கள் யாருமே இல்லை, இன்னைக்கு வந்து சத்தியத்தை உணர்ந்து சொல்லிட்ட மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் எந்த தஃப்சீரை படித்து நீங்கள் இன்னைக்கு குர்ஆனுக்கு விளக்கம் படிக்கிறீங்க? அந்த இமாம் இப்னு கசீர், இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா, எந்த தஃப்சீராக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் தர்ஜுமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இமாம் தபரியா இருக்கட்டும், எல்லாம் வந்து அறிஞர்களுடைய தஃப்சீர் அடிப்படையாக வச்சு தான் நீங்கள் தர்ஜுமா பண்ணுறீங்க. ஹதீஸ்களை இமாம்களுடைய பணியை வச்சு தான் நீங்கள் இஸ்லாத்தை பேசுகிறீங்க. எல்லாருடைய நம்பிக்கையும் இந்த ஆயத்தை இப்படித்தானே புரிஞ்சாங்க, இதை வச்சு தானே அவங்க நம்புனாங்க. இப்போ இன்றைக்கி வந்துக்கிட்டு அது ஷிர்க்கு, நம்பக்கூடாது, வழிகேடு, குஃப்ருனா எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? அப்போ இதை மக்களுக்கு மத்தியில் நம்ம இதை தெளிவுபடுத்த வேண்டிய நெருக்கடி அவங்க தான் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. இப்போ குர்ஆனில் இவ்வளவு தெளிவாக இருக்குது. இப்போ இந்த மாதிரியான டாபிக் கொஞ்சம் போர் அடித்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, ஏன்னா நம்மளுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக. அடுத்து ஹதீஸில் ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் ஹதீஸ்லேயே ஆதாரம் இருக்குது. சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு லபீத் இப்னுல் அஸம் என்ற யூதன் மதீனாவில் சூனியம் செய்கின்றான். அந்த சூனியத்தினால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. என்ன பாதிப்பு? ஹத்தா யுஹய்யலு இலைஹி அன்னஹு யஅதி அஹ்லஹு வலா யஅதி, மனைவி இடத்தில் செல்லாமலேயே செல்வதாக அவர்களுக்கு ஒரு மாய தோற்றம் ஏற்பட்டது அப்படிங்கிறது ஹதீஸுடைய ஆரம்பத்தில் இருக்கு. இது என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னா, கணவன் மனைவிக்கிடையே பிரித்தார்கள். இப்போ இந்த செய்தி என்ன சொல்லுது? மனைவியிடத்தில் செல்லாமலேயே செல்வதுன்னா இல்லற விஷயத்தில் ஒரு பாதிப்பு நபிகளாருக்கு ஏற்படுகிறது. இல்லறம் தான், இல்லற விஷயத்தில் பாதிப்பு ஏற்படுது. நபி அவர்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க. அது நபி அவர்களுக்கே தெரிகிறது, நமக்கு இந்த பாதிப்பு ஏற்படுகிறது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கே தெரிகிறது. அப்போ அல்லாஹ்ட்ட தொழுது தொழுது துவா செய்கிறாங்க. ஒரு நேரத்தில் அல்லாஹ் விளக்கம் கொடுக்குறான். நபி அவர்கள் உறங்கி கொண்டிருக்கும் போது கனவில் 2 வானவர்கள் வருகின்றார்கள். ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு காலுக்கு அருகில் அமருகின்றார், இன்னொருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு தலைக்கு அருகில் அமருகின்றார். அவர்கள் 2 பேரும் பேசுகிறார்கள். இவருக்கு என்ன பிரச்சனை? ஒமா வஜுஉ ரஜுல், இந்த மனிதருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வலி என்ன, பாதிப்பு என்ன?
இப்போ சூனியத்தால் நபிகளாருக்கு பாதிப்பும் இருக்கின்ற, உடல் பாதிப்பும் இருக்கின்றது. அது இல்லறத்தில் ஈடுபட முடியாத அளவுக்கு அந்த பாதிப்பின் தாக்கம் இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இவருக்கு என்ன பாதிப்பு? இவருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கு. யார் சூனியம் வச்சா? லபீத் இப்னு ஆசம் என்ற யூதன் சூனியம் வைத்தான். எங்கே சூனியம் வைத்திருக்கிறான்? இந்த கிணற்றிலே இந்த பொருட்களை வைத்து அவன் சூனியம் வைத்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பிறகு நபிகளாருக்கு நிவாரணத்தை வழங்கிட்டான். நபி அவர்கள் அந்த கிணத்துக்கு போகிறாங்க. அதே மாதிரி நபிகளார் கனவுல கண்ட மாதிரி அங்கே பொருள் வைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்குறாங்க. அதை அப்புறப்படுத்தி தூக்கி எறிந்து விடுகிறார்கள். அப்போ இதை அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் வெளிப்படுத்தினா என்ன, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தி சொன்னால் என்னன்னு கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க. அப்போ நபி அவர்கள் சொல்கிறாங்க, ஆயிஷாவே அல்லாஹ் தான் எனக்கு குணமாக்கிட்டான்ல, எதுக்கு இதை ஒரு பெரிய பேசும் பொருளாக நம்ம ஆக்க வேண்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விட்டு விட்டார்கள்ங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த விஷயத்தை ஒரு சர்ச்சையாக கொண்டு போக விரும்பலை. சூனியம்னு ஒன்று இருக்குது, அதில் பாதிப்பு இருக்குது, அதில் அல்லாஹ் நிவாரணம் கொடுக்குறான், மலக்குமார்கள் வர்றாங்க, வஹி வர்றாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இதை நீங்கள் மக்கள்கிட்டலாம் கொண்டு போனால் என்னன்னு கேட்கும்போது, வேண்டாம் அல்லாஹ் எனக்கு நிவாரணம் கொடுத்துட்டான், எதுக்கு இது ஒரு பெரிய விஷயமா, இதை விட மூமினுக்கு தேவையான விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு என்ன செஞ்சாங்க, அதை அப்படி கடந்து போயிட்டாங்க. இப்போ இது புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ என்ன பிரச்சனை? நம்முடைய இந்த பழைய சகோதரர்கள், இப்பயும் சகோதரர்கள் தான், அந்த சகோதரர்கள் இந்த ஹதீஸை நிராகரிக்கிறாங்க. இது புகாரியில் இருக்குது, சஹீஹுல் புகாரியில் ஆதாரபூர்வமாக இருக்குது. என்ன ஆதாரபூர்வம்? யார் அறிவித்தார், இதனுடைய அறிவிப்பாளர்கள் யார், அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க யார், சாதாரண ஆட்கள் கிடையாது. சில ஹதீஸுகள் வரும் சாதாரண நபர்கள் வழியாக வரும். ஹதீஸுகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வலிமையில் இருக்கும். இந்த ஹதீஸ் எப்படின்னு சொன்னால், இதை அறிவிக்கக்கூடியவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுடைய உறவுக்காரர் உருவா அவர்கள், அதே மாதிரி ஹிஷாம் அவர்களுடைய தந்தை, அதாவது அவருடைய மகன் ஹிஷாம். அப்போ ஹிஷாம் அவருடைய தந்தை உருவாட்ட கேட்குறாரு. உருவா அவர்கள் அவர்களுடைய உறவுக்காரர், நெருங்கிய உறவுக்காரர் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதான் மாமி மகள் அப்படிங்கிற அந்த மகன்கிற அந்த உறவு வரும். சரியா எனக்கு குறிப்பிட்டு சொல்ல தெரியலை, ஆனால் இரத்த பந்த நெருக்கமான உறவு, சாதாரண உறவில் ரொம்ப நெருக்கமான உறவு. உருவா சாதாரண ஆளுங்க கிடையாது, அவர் ஒரு கல்விமான், அவர் மிகப்பெரிய ஒரு அறிஞர். ஹிஷாம் யாருன்னா அவரும் ஒரு சிறந்த அறிஞர். இவங்கெல்லாம் ஒரு ஹதீஸ் அறிவிச்சவங்க கிடையாது. இவங்களுடைய அறிவிப்பு புகாரி முஸ்லீம்ல நிறைய இருக்கு, ஹதீஸ் கிரந்தங்களில் நிறைய நபிமொழிகளை அறிவித்தவர்கள். அப்போ அந்த மாதிரி பாண்டித்துவம் மிக்க திறன் பெற்ற பல்வேறு நபிமொழிகளை அறிவித்த மக்கள் வழியாக வந்த செய்தி. இவங்களை யாரும் பொய்யர்கள்னா யாரும் சொல்லலை. பொய்யர்கள் சொன்னால் பாதி ஹதீஸ் அவுட் ஆயிரும். இப்போ தான் புதுசாக ஒரு ஆள் உருவாக்கி சொல்லணும். அப்போ நம்ம கேட்குறோம், இங்கே இப்படி ஒரு சரியான செய்தி இமாம் புகாரி பதிவு பண்ணியிருக்காங்க, இந்த ஹதீஸ் மற்ற கிதாபுகள்லையும் இருக்குது, இதை எங்கே மறுக்கிறீங்க அப்படின்னா, இது என்ன மறுக்கிறதுக்கு யார் போய் இட்டு கட்டிட்டாங்களா, இது இட்டு கட்டப்பட்ட செய்திங்கிறீங்க. அப்போ இட்டு கட்டப்பட்ட செய்தினா இட்டு கட்டி ஆளை சொல்லணும்ல. யாரோ எவரோ ஏதோ பண்ணிட்டாங்க, இது பதிலா யாரோ எவரோ ஏதோ பண்ணிட்டாங்க. எந்த அறிவிப்பாளர் தொடரும் வரலை, செய்தி மட்டும் வந்திருக்குன்னா நீங்கள் சொல்கிறது நியாயம். யாரோ எவரோ பண்ணிட்டாங்க, யார் சொன்னான்னு இருக்குதுல்ல. ஹிஷாம் தான் சொல்லியிருக்காரு, உருவா தான் சொல்லியிருக்காரு, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க தான் சொல்லியிருக்காங்கன்னு. அப்போ இந்த 3 பேரில் யார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவா, அல்லாஹ் பாதுகாக்கணும், இல்லை உருவாவா, இல்லை ஹிஷாமா, யார்? அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம்னா இது என்ன? இது ஒரு ஆரோக்கியமான விமர்சனமா? ஏன்னா ஒரு அறிவுபூர்வமான ஒரு விமர்சனம்ங்கிறது என்ன? நம்மகிட்ட ஒரு உணவு கொண்டு வரப்படுது, அந்த உணவில் நஞ்சு கலந்துருக்குன்னு வைங்க, இது நஞ்சு கலந்த உணவுன்னு சொல்லியாச்சு. இந்த உணவில் நஞ்சு கலந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அடுத்த வினாடியே நம்ம அறிவாளியாக இருந்தால் நம்ம எதை பற்றி யோசிப்போம்? நம்ம அறிவாளியாக இருந்தால் எதை பற்றி யோசிப்போம் சொல்லுங்க? நஞ்சு சாப்பிடக்கூடாது. இந்த நஞ்சை கொண்டு கொடுத்தது யாரு? புடிடா அவனை. ஏன்னா அடுத்து மறுபடியும் என்ன செய்யக்கூடாது,
நெஞ்சை கொண்டு வந்துடக்கூடாதுல இல்லையா? அதை யோசிக்கலன்னு வைங்களேன், இப்போ நம்ம தப்பிச்சிருவோம், அடுத்து மாட்டிக்கிடுவோம். மாட்டிக்குவோமா இல்லையா? மாட்டோம். அப்போ நம்ம என்ன செய்வோம்? இதையும் அவாய்ட் பண்ணுவோம். இது யார் கொண்டு வந்தா, எப்படி வந்துச்சு விசாரித்து குற்றவாளியை பிடிச்சி தண்டிக்கணும். அல்லது பிடிச்சு நாம் என்ன செய்யணும்? இவன் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான், இவன் விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படின்னு அலர்ட் கொடுத்துருவோம். அப்படி தானே? இதையே நீங்கள் செய்யலை. இந்த கேள்வியை தான் நம்ம கேட்குறோம். இந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்னா இந்த 3 பேரில் ஒரு ஆளை தான் சொல்ல, மற்றவங்கள சொல்ல முடியாது. ஏன்னா மற்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஹிஷாமிடமிருந்து நிறைய பேர் அறிவிக்கிறாங்க. ஒருவர் மட்டும் அறிவிச்சா அவர் ஏதாவது பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம். ஹிஷாமிடமிருந்து நிறைய பேர் அறிவிக்கிறாங்க. அப்போ அத்தனை பேரும் இட்டுக்கட்டியிருப்புன்னு சொல்ல முடியாது. சொல்கிறதா இருந்தால் ஹிஷாமை சொல்லணும், உருவாவை சொல்லணும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சொல்லணும். இந்த 3 பேர் யாராவது சொல்லணும். அப்போ யார் இட்டுக்கட்டினா அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை. அப்போ இதுதான் ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டிருக்கு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கு? இப்போ இது சூனியத்தில் மட்டும் வராதுங்க. ஏன் நம்ம இந்த இது வேண்டாங்கிறோம் தெரியுமா? இந்த பிரச்சனை இப்போ வந்துருச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு டோட்டல் ஹதீஸும் உங்களுக்கு சந்தேகத்துக்குரியதாயிரும். ஏன்னா இவங்க அந்த வழியை திறந்து வச்சுட்டாங்களே, யாரோ எவரோ ஏதோ பண்ணிட்டாங்க, அது எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. அப்படின்னா அப்போ புகாரி முஸ்லீம்லேயே இப்படி யாரோ எவரோ நிறைய பண்ணியிருப்பாங்க இல்லையா? நம்ம நம்பகமானவன் நினச்சிட்டு இருப்போம், இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருக்கும். அப்படிதான் நீங்கள் சொல்கிறீங்க. நம்பகத்தன்மையில் உச்சக்கட்ட நம்பகத்தன்மையில் இருக்கக்கூடிய செய்தியவே இட்டுக்கட்டிட்டாங்க. யார் இட்டுக்கட்டினாங்க தெரியலைங்கிறீங்க, ஆள் இருந்தும் கூட. அப்படின்னா எந்த ஹதீஸை தான் நம்ம நம்புறது? எந்த நம்பகமானவங்க தான் இட்டுக்கட்டாமல் அறிவிச்சிருப்பாங்க? இப்போ நம்பகமானவங்க பொய்யர்கள்னு அறிஞர்கள் ஊராக அலைஞ்சு திரிஞ்சு ரத்தம் சிந்தி அந்த வரலாறுலாம் பிரித்து சாட்சி கொடுத்து சான்று கொடுத்து செஞ்ச உழைப்புகள்லாம் மண்ணா, அதெல்லாம் வீணா அப்படி தானே அர்த்தம். நல்லவங்களையும் நம்ம நம்ப முடியாதுன்னா இப்போ எதுக்கு நல்லவங்கன்னுங்கிற அங்கீகாரம் எதுக்கு கொடுக்கணும்? அதனால என்ன பிரயோஜனம்? இட்டுக்கட்டுறவங்க குரானுக்கு முரணாக தான் இட்டுக்கட்டுவாங்களா? குரானுக்கு ஆதரவாக இட்டுக்கட்ட மாட்டாங்களா? எத்தனை ஹதீஸ்கள் குரானுடைய சிறப்புகள் சிறப்பித்து நிறைய பேர் இட்டுக்கட்டியிருக்காங்க. தொழுகையுடைய சிறப்புகள் குறித்து இட்டுக்கட்டியிருக்காங்க. நோன்புடைய சிறப்புகள் குறித்து இட்டுக்கட்டியிருக்காங்க. அப்படி புகாரில் இன்னைக்கு ஹதீஸ்கள் இருக்கலாமே. அவுது பில்லா, நான் கலப்பலை. இது அந்த சாராருடைய இந்த கருத்தினால் ஒரு பாமர முஸ்லிமுடைய உள்ளத்தில் எழக்கூடிய சந்தேகம். அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஜமாத்தில் என்ன செய்கிறாங்கன்னா அது வெளிப்படையாகவே சொல்கிறாங்க, ஹதீஸ்கள் பாதுகாக்கப்படலைங்கிறாங்க. இந்த மேல்மட்டத்தில் சில பேர் அதை மறுப்புறாங்க. எப்படி? ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு, குரான் மாதிரி பாதுகாக்கப்படலை, இப்படி சந்தேகத்தை கிளப்புறாங்க. அதாவது பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இழுக்கிறாங்க, ஆனால் குரான் மாதிரி பாதுகாக்கப்படலை. பாதுகாக்கப்பட்டிருக்கா இல்லையா அதை முதல் சொல்லு. ரெண்டாவது அது குரான் மாதிரியா இல்லையாங்கிறது ரெண்டாவது. முதல் பாதுகாக்கப்பட்டிருக்கா இல்லையா அது சொல்ல மாட்டாங்க. அப்போ இது சொல்லாமல் இப்படி பேசனுடைய விளைவு என்னன்னா, சாதாரண மக்கள், அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் என்ன சொல்கிறாங்க? ஹதீஸ் எல்லாம் பாதுகாக்கப்படலை, குரான் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டிருக்கு, இப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்போ இது நம்முடைய தீன்லேயும் மொத்தத்தில் என்ன செய்யும்? சந்தேகத்தை ஏற்படுது. ஹதீஸிலே பாதுகாக்கப்படலாம் ஆயிரும், அப்புறம் குரான் பாதுகாக்கப்படலன்னு ஆயிரும். ஏன்னா குரானே எதில் பாதுகாக்கப்பட்டிருக்கு? ஹதீஸ் இருந்தால் தான் குரான் நிற்கும். ஹதீஸ்கள் டவுட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், குரானே நிற்காது. குரானை தொகுத்தது யாருங்கிறதெல்லாம் குரானில் இல்லை, எங்கே இருக்குது? ஹதீஸில் இருக்குது. தொழுகை முறைகள்லாம் எங்கே இருக்குது? ஹதீஸில் தான் இருக்குது, குரானில் இல்லை. ஜக்காத்து கொடுங்கன்னு தான் குரானில் இருக்குது. எவ்வளவு கொடுக்கணும், ஆட்டுக்கு எவ்வளோ, மாட்டுக்கு எவ்வளோ, தங்கத்துக்கு எவ்வளவு, வெள்ளிக்கு எவ்வளவு, எப்போ கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், இதெல்லாம் எங்கே இருக்குது? ஹதீஸில் இருக்குது. ஹஜ்ஜு செய்யுங்க தான் குரானில் இருக்குது. அது எப்படி செய்யணுங்கிற முழு விவரம் எங்கே இருக்குது? ஹதீஸில் இருக்குது. அப்போ குரானே சந்தேகத்துக்குரியதாயிரும். இப்போ ஹதீஸ் பாதுகாக்கப்படலை, குரான் மட்டும் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னா குரானே பாதுகாக்கப்படலைங்கிற அர்த்தம் வந்துடும். அதான் உண்மை. அந்த நிலைக்கு இது நம்மளை கொண்டு போகும். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த மறுக்கிறது, வசனங்களுடைய அர்த்தங்களை திரிக்கிறது, இந்த வேலையை விட்டுருங்க, இது வேண்டாம். அல்லாஹ் ரசூல் இது வரைக்கும் இந்த முஸ்லீம்கள், நம்மை விட பெரிய அறிவாளிகள், அறிஞர்கள், அரபு ஞானம் உள்ளவர்கள் எவ்வளவோ பேர் போயிருக்கிறாங்க, பண்பாளர்கள்லாம். அவங்க எல்லாரும் சொன்னது என்ன, இந்த சூனியம்னு ஒன்று இருக்குது, அதில் அல்லாஹ்னா பாதிப்பு ஏற்படும், அது ஒரு விஷயம், அதுக்குள்ளே ரொம்ப சர்ச்சை பண்ணாதீங்க, நம்முடைய இபாதத்து அமல்கள்னு சொல்லி பெயர வேண்டியதான். இப்படி அழகாக பக்குவமாக நமக்கு வழிகாட்டி இருக்கும்போது அதை நம்பிட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் இப்போ நாங்கள் ஏன் இதை பேசுகிறோம், திண்டுக்கல்ல இங்கே ஏன் பேச வேண்டிய தேவை இருக்குது? நீங்கள் சர்ச்சையை கிளப்பி விடுறீங்க. அடிக்கடி நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த மாதிரி இவங்க ஹதீஸ், இவங்க இணை வைக்கக்கூடியவர்கள், சூனியக்கார கும்பல், அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க.
அப்போ நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, எங்கள் மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த அவதூறுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. மக்களையும் ஈமானில் குஃபருக்கு போக விடாமல், ஏன்னா இது குஃபர் தானே, நபிமொழிகளை நிராகரிப்பது, குரானுடைய வசனங்களை திரிப்பது, அது ஒரு கெட்ட செயல் தானே, நிராகரிப்பு தானே. அதனால் அதிலிருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த விளக்கங்களை கொடுக்குறோம். இதுதான் சூனியம் சம்பந்தமாக உள்ள விஷயம். இப்போ கண்ணேரை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது? நீங்கள் கண்ணேரை பற்றி முதல் நல்லா விளங்கிக்கோங்க. நம்ம இஸ்லாத்தை நம்ம நடைமுறை கலாச்சாரத்திலேருந்து படிக்கக்கூடாது. நம்ம வாழக்கூடிய சூழலில் என்ன நம்பிக்கை இருக்குது அதுக்கு தகுந்தவாறு நம்ம இஸ்லாத்தை படிக்கக்கூடாது. இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கணும். இப்போ நடைமுறை சூழலில் மக்களிடத்தில் மூட நம்பிக்கை இருக்குது. கண்ணேரை பற்றி நிறைய மக்கள் ஒரு விதமாக நம்புகிறாங்க. இஸ்லாம் அதில் ஒரு விஷயத்தை உண்மைன்னு சொல்லுது, பல விஷயங்கள் நிராகரிக்குது. ஆனால் மக்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு விஷயத்தை உண்மை என்று சொன்னால் அந்த ஒரு விஷயத்தை நம்ம நம்பத்தான் வேணும். அதுக்கு காரணம் மூட நம்பிக்கை ஆதரிக்கவில்லை, அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கிறோம். கண்ணேருங்கிற இந்த வார்த்தைக்கு அரபு மொழியில் அல் ஐன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு எத்தனை நபிமொழி இருக்கு தெரியுமா? அல் ஐனு ஹக்குன் இப்படியே இருக்கு. கண்ணேர் என்பது உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறியிருக்கிறாங்க, அல் ஐனு ஹக்குன், கண்ணேர் என்பது இருக்கிறது, அது உண்மைதான், அது மூட நம்பிக்கை அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை விஷயங்களை மறுத்தாங்க. என்ன? லா தொயிரத்தை, சகுனம் பார்ப்பது இல்லை, வலா ஹாமத்தை, அது மாதிரி வளையம் போடுறது, இந்த பறவை சகுனம், ஆந்தை சகுனம், இதெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் மறுத்தாங்க. குறிகாரன்ட்ட போகாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கண்ணேர் இருக்கான்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணேர் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ கண்ணேர் இருக்குங்கிற கருத்தில் ஒரு சஹாபி அறிவிக்கவில்லை. நல்லா விளங்கிக்கோங்க, ஒரு சஹாபி அறிவிக்கவில்லை. இப்போ சூனியத்துக்கு இன்னும் சில ஹதீஸ்கள் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக வெவ்வேறு நபித்தோழர்கள் வழியாக சில ஹதீஸ்கள் இருக்குது. அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு விளக்குவோம். இப்போ கண்ணேர் தொடர்பாக 10க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் கண்ணேர் இருக்கு என்று நபிகளார் கூறியதாக அறிவிக்கிறாங்க. இந்த ரெண்டும் ஏன் இந்த சாராருக்கு குழம்புச்சு தெரியுமா? இந்த ரெண்டும் நமக்கு தெரியாத ஒரு மறைமுகமான ஒரு விஷயம். அது என்ன என்பதை யாராலும் அறிய முடியாது, அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தான். இந்த உலகத்தில் நம்ம எல்லா தீங்குகளையும் படிச்சுட்டோமா? சொல்லுங்க, தீங்கு தானே. இந்த கண்ணேர் என்பது ஒரு தீங்கு, சூனியம் என்பது என்னது? ஒரு தீங்கு. சூரத்துல் ஃபலக்ல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? வமின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்தவற்றின் தீங்கு. முடிஞ்சிருச்சு. படைத்தவற்றின் தீங்கு என்றால் அதில் நம்ம அறிஞ்ச தீங்கு இருக்கும், அறியாத தீங்குகளும் இருக்கும். நம்ம உலகத்தில் உள்ள எல்லா தீங்குகளையும் படிச்சிட்டோமா? இல்லை, நமக்கு தெரியாத விஷயம் எவ்வளோ இருக்குது. நமக்கு தெரியாத கிருமிகள் இருக்கிறது, எத்தனையோ பாதிப்புகள் இருக்கிறது, நமக்கு தெரியாது, அல்லாஹ் அறிந்தவன். அப்போ இந்த சூரத்துல் ஃபலக்ல பர்டிகுலராக இந்த ரெண்டு பாதிப்பு சொல்லப்படுது. இந்த மறைமுகமான நம்மால் புரிந்து கொள்ள முடியாத இந்த ரெண்டு பாதிப்பு சொல்லப்படுது. என்ன? வமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உக்கத், முடிச்சுகளில் ஊதக்கூடியவர்களின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ அவங்க யாருன்னா சூனியக்காரர்கள். முடிச்சு ஊதுறது, இந்த ரெண்டு வேலை யார் செய்வாங்கன்னா சூனியக்காரர்கள் தான் செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்ம திரிக்காமல் மாற்று விளக்கம் கொடுக்காம நேரடியாக புரிகிறதா இருந்தால் முடிச்சுகளில் ஊதக்கூடியவர்கள். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லணும்? சூனியக்காரர்கள் சொல்லியிருக்கலாம்ல. அல்லாஹ்வுடைய நடைமுறை அது. சில நேரங்களில் அல்லாஹ் பேரை சொல்ல மாட்டான், அந்த தன்மையை மட்டும் விளக்குவான். குரானில் சூரத்துல் ஆதியாத்னு ஒரு அத்தியாயம் இருக்கு. அல்ல ஆதியாத், விரைந்து ஓடக்கூடியவைகள், மூச்சிறைக்கு ஓடக்கூடியவற்றின் மீது சத்தியமாக, தீப்பொறி கிளம்ப ஓடக்கூடியவற்றின் மீது சத்தியமாக, எதிரிகள் நடுவே எஜமானை அழைத்து செல்லக்கூடியவைகள். என்னது அது? சொல்லுங்க, என்னது அது? குதிரை. ஆனா அல்லாஹ் குதிரைங்கிற வார்த்தையை சொன்னானா? சொல்லல. அதேமாதிரி மலக்குமார்களை சொல்வான்ல, பலவந்தமாக கடுமையான முறையில் கைப்பற்றக்கூடியவர்கள். ஒன் நாசியாத்தி கரக்கா ஒன் நாஷிதாத்தி நஷ்தா, மென்மையாக கைப்பற்றக்கூடியவர்கள் மீது சத்தியமா. யார் அவங்க? மலக்குமார்கள். அதே பாணியில தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? சூனியக்காரங்க பேரை சொல்லாம அவங்க செய்யற செயலை சொல்றான். முடிச்சுகளில் ஊதக்கூடியவர்களின் தீங்கு. இமாம் புகாரி அவங்க அதை தெளிவாக சொல்றாங்க அவங்களுடைய கிதாபில். முடிச்சுகளில் ஊதக்கூடியவங்கன்னா சூனியக்காரர்கள். அரபுகள்கிட்ட உள்ள கலாச்சாரம் என்ன? முடிச்சுகளில் ஊதுறவங்க யாருன்னா சூனியக்காரர்.
முடிச்சு இருக்கும், ஊதுறது இருக்கும். அது அவங்க தான் அந்த வேலையை செய்வாங்க. وَمِنْ شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ, பொறாமை கொள்ளக்கூடியவன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கு. அல்லாஹ்வுடைய வார்த்தை எல்லாமே அர்த்தம் உள்ளது, எதையும் நீக்க முடியாது, கழிக்க முடியாது. பொறாமை கொள்ளக்கூடியவன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கு. இதுக்கு வழக்கம் கொடுத்துருவாங்க. பொறாமை கொள்ளக்கூடியவன் தீங்கு என்றால் பொறாமை கொண்டவன் நம்ம மேல பொறாமை போட்டு நம்மள அடிப்பானா இல்லையா, அந்த தீங்குமாங்க. அந்த தீங்கு அது பொறாமை கொள்ளும் போது, அவன் பொறாமை படுற நேரத்தில் ஏற்படும். எப்ப அவன் பொறாமை கொள்ளுவானோ அந்த கொள்ளுகின்ற நேரத்தில் ஏற்படும் தீங்கு. அப்ப அது என்ன? நபி அவர்கள் அதான் கண்ணீர்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எத்தனையோ தீங்குகளை நம்ம படிச்சிருக்கிறோம், நம்ம தெரியாத தீங்குகளும் இருக்கிறது. இதுவும் நம்ம அறிய முடியாத ஒரு விஷயம். சரி, இன்னைக்கு நீங்க மறுக்கிறீங்க, நாளைக்கே விஞ்ஞானம் கண்ணீர்னு ஒன்று இருக்குது. ஒரு மனுஷன் பொறாமப்படும் போது ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னு விஞ்ஞானம் சொல்லிட்டு அன்னைக்கு நம்புவீங்களா? இன்னைக்கு மறுத்துட்டு விஞ்ஞானம் அன்னைக்கு சொல்லும்போது நம்புவீங்களா? அப்படிதானே கருஞ்சீரக ஹதீஸை மறுத்தீங்க. கருஞ்சீரகத்தில் எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் இருக்குன்னு நபிமொழி இருக்குது, புகாரில் இருக்குது. அதை மறுத்துட்டாங்க. இன்னைக்கு மருத்துவர்கள் டாக்டர்கள் எல்லாம் கருஞ்சீரகத்தில் அவ்வளோ நன்மை இருக்குது, இவ்வளோ நன்மை இருக்குது, அதில் எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ எதை நம்புறது? நம்ம ஈமான் என்ன? விஞ்ஞானி சொன்னால் நம்பணும், அல்லாஹ் ரசூல் சொன்னால் நம்பக்கூடாது. அது வேண்டாங்கிறோம் நம்ம. அதுக்கு பேர் ஈமான் கிடையாது. சூனியம், கண்ணீர், இது மறைமுகமான ஒரு பாதிப்பு. இது பொறாமை கொள்ளக்கூடியவங்க நம்ம பொறாமை கொள்ளக்கூடாது, அல்லாஹ் தடுத்திருக்கிறான். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் பார்த்து பொறாமப்படலாமா? பட மாட்டான். அப்போ இது ஒரு மனிதன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படக்கூடிய பாதிப்பு, அது நமக்கு தெரியாது, எப்படி ஏற்படுது நமக்கே தெரியாது. அது ஒரு மறைமுகமான ஒரு விஷயம், நமக்கு தெரியாது. அல்லாஹ் நான்னா ஏற்படும், அதுக்கு நிவாரணம் அல்லாவே வச்சிருக்கிறான். அப்புறம் என்ன கவலை? அதனால இதை நம்புங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் விஷயம். இப்போ இது சம்பந்தமாக இன்னும் விளக்கிக்கிட்டே இருந்தால் உங்களுடைய கேள்விக்கான பதில் கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா 1 மணி நேரம் நீங்கள் விளக்கம் கொடுங்கன்னாங்க, 1 மணி நேரம் வந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம்.